Hallelujah. Hallelujah. Praise the Lord. இந்த நாளுக்குள்ள இட்டர்னல் ஜியோன் மினிஸ்ட்ரி அப்படிங்கிற ஒரு ஊழியத்தின் சார்பிலே நாங்கள் கணவன் மனைவியாக செய்தியை கொடுக்கும்படியாக இந்த நாளிலே வந்திருக்கிறோம். We as husband and wife have come on behalf of Eternal Zion Ministries to give the message on this Good Friday day. இந்த புனித வெள்ளி அப்படி என்ற நாட்களில கூட தி blessing of cross சிலுவையின் ஆசீர்வாதம் அப்படிங்கிற தலைப்பிலே நாங்கள் தியானிக்க வந்திருக்கிறோம். Today also on this Good Friday day we are going to meditate upon the topic blessings of the cross. We are continuously seeing this series. ஒவ்வொரு மாதமும் இந்த blessing of cross என்று சொல்லி தேவன் சிலுவையிலே மொழிந்த ஒவ்வொரு வார்த்தையும் நாம் தியானித்துக் கொண்டு வருகிறோம். Every month we are meditating upon the blessings of the cross. Each month each verse we are meditating and we are telling unto you. இந்த நாள்ல கூட அற்புத விதமாக இயேசு சிலுவையிலே மொழிந்த 6வது வார்த்தையை கொடுத்து முடிந்தது அப்படி என்ற வார்த்தையை கொடுத்து இந்த நாள்ல தியானிக்க வந்திருக்கிறோம். Today also we have come to the 6th verse which Jesus spoke on the cross. It is called it is finished. யோவான் 19ஆம் அதிகாரம் 30ஆம் வசனத்தை இந்த மெசேஜின் திறவுகோல் வசனமாக கொண்டு நாம் தியானிக்க இருக்கிறோம். Today the key verse for today's meditation is found in Gospel of John chapter 19 verse 30. இந்த நாளுடைய மெசேஜினுடைய தலைப்பு என்ன என்று பார்க்கும்போது உலகத்தை மீட்கும் வல்லமை. Today the topic for the blessings of the cross is power of redemption for the whole world. அதாவது உலகத்தை மீட்கும் வல்லமையான கர்த்தர் இயேசு கிறிஸ்து தன்னுடைய உலகத்தில் அனுப்பப்பட்ட காரியத்தை முழுமையாக செய்து முடிக்கிறார். Jesus Christ who was sent to this world to complete the power of redemption work, he came into this world and he finished it on the cross. அதேதான் தன்னுடைய 6வது வார்த்தையாக சிலுவையிலே இயேசு கிறிஸ்து சொல்வதை பார்க்க முடிகிறது. That is the 6th verse which Jesus spoke on the cross. அதை நான் வாசிக்கிறேன். Today we are going to read this verse. யோவான் 19ஆம் அதிகாரம் 30ஆம் வசனம். இயேசு காடியை வாங்கின பின்பு முடிந்தது என்று சொல்லி தலையை சாய்த்து ஆவியை ஒப்புக் கொடுத்தார். John's Gospel chapter 19 verse 30. When Jesus had received the drink, Jesus said, "It is finished." With that he bowed his head and gave up his spirit. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையிலே 7 வார்த்தைகளை மொழிந்தார். Jesus Christ spoke on the cross 7 words. அதிலே முதலாவது வார்த்தை என்னன்னு பார்க்கும் லூக்கா 23:34 இப்படியாக அவர் சொல்கிறார். In Luke's Gospel, Luke 23:34. Luke 23:34, he says the first verse on the cross. பிதாவே இவர்களுக்கு மன்னியும் தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாதிருக்கிறார்களே என்று வார்த்தையை சொன்னார். The first verse Jesus spoke on the cross was, Father, forgive them, they do not know anything. அதாவது இந்த வார்த்தை கேட்கும் பொழுது ஒருவேளை இயேசு கிறிஸ்து அங்க இருக்கிற எல்லாரையும் மன்னிச்சிட்டாரு. தன் ரோம அதாவது போர் வீரர்கள் மற்றும் இல்லாமல் 100 அதிபதிகள் எல்லாரும் பரிசேயர்கள் சதுசேயர்கள் எல்லாரும் அங்க கூடி இருக்கிறாங்க. அவங்க எல்லாம் பாவத்தை மன்னிச்சு விட்டார் என்ற அர்த்தம் அல்ல. It is not that the Sadducees are there, the Roman soldiers are there, many of them are there. It is not meant that Jesus Christ forgave all their sins. அப்படியாக நாம் அதை எடுத்துக்கொள்ள முடியாது. It is not that we should take it that he forgave them. அதாவது யாரெல்லாம் இயேசு சிலுவையிலே தன்னுடைய பாவங்களுக்காக மரித்தார் என்று அறிக்கையிட்டு அதை ஏற்றுக்கொள்வார்கள் அவர்கள் எல்லாரும் மன்னிக்கப்படுவார்கள் என்பதை தான் இது குறிப்பிடுகிறது. What it is meaning is those who accept Jesus Christ as their savior, those people's sins will be forgiven. That is what is mentioned in the first verse. அடுத்தது இரண்டாவது வார்த்தையாக லூக்கா 23:43 இப்படியாக சொல்கிறார். Luke's Gospel 23:43, he spoke the second verse on the cross. இயேசு அதாவது அந்த சிலுவையிலே அவனோடு கூட அறையப்பட்ட கல்லனை நோக்கி இப்படியாக சொல்கிறார். To the thief on the cross, Jesus spoke like this. இயேசு அவனை நோக்கி இன்றைக்கு நீ என்னோடு கூட பரதேசில் இருப்பாய் என்று மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன் என்றார். He said that verily verily I say unto you, you will be with me in paradise today. அப்படி என்றால் சில பேர் சொல்லுவாங்க கடைசி நிமிஷம் ஒரு வெயிட் பண்ணலாம், கடைசி நிமிஷத்தில் சாவும் போது இயேசுவே நான் அவனை ஏற்றுக்கொள்ளலன்னா பரலோகம் போயிடலாம், அதுவரை உலக வாழ்க்கை வாழலாம் என்ற அர்த்தம் அல்ல. It is not meant that till the end of your life you can lead your life as a worldly life and at the last moment you come to Jesus Christ and say, Jesus Christ, please forgive my sins and accept me. It is not meant for that. அது என்ற அர்த்தத்தை சொல்கிறது என்றால் யாரெல்லாம் இயேசுவின் இரத்தத்தினால் கழுவப்பட்டு விசுவாசிகள் ஆகிறார்களோ அவர்கள் மரிக்கும் போது நிச்சயமாக பரதீசிலே தேவ பிரசன்னத்தை அடைவார்கள் என்பதை சொல்கிறது. What the verse means that who are all accepting Jesus Christ as their savior, those people when they die they will go to paradise. That is what is mentioned in this verse. அடுத்து மூன்றாவது வார்த்தையாக பார்க்கும் பொழுது யோவான் 19:26 இப்படியாக சொல்கிறார். John's Gospel 19:26, the third verse was spoken. அவர் தன்னுடைய தாய்க்கு வார்த்தை இப்படியாக சொல்கிறார். He looked at his mom or mother and he said like this. அப்பொழுது இயேசு தம்முடைய தாயையும் அருகே நின்ற தமக்கு அன்பாயிருக்கிற சீஷனையும் கண்டு தம்முடைய தாயை நோக்கி, ஸ்திரியே அதோ உன் மகன்,
பின்பு அந்த சீஷனை நோக்கி அதோ உன் தாய் என்றார். அந்நேரம் முதல் அந்த சீஷன் அவனை தன்னிடமாக ஏற்றுக்கொண்டார். Jesus Christ looked unto his mother, this is your son, and looked unto his beloved disciple and said, son, this is your mother. From that day onwards, the disciple took Mary, the mother of Jesus, as his own mom. இந்த காரியத்திலே தன்னுடைய தாயை முதலாவது பார்த்து இப்படியாக இதோ தாயை உன் மகன் என்று சொல்வதனால ஒரு காரியம் இதில் விளங்குகிறது. Since he is calling unto his mother and he is talking unto her, one thing you can understand from this. இந்த தருணத்திலே மரியாளுடைய கணவராக யோசேப்பு மரித்திருக்கிறார். In this part of the time, the husband of Mary, Joseph, was dead. அதனால அவரை இனி பார்த்துக் கொள்வதற்கு யார் இல்லாததனால, since there was nobody to take care of his mother Mary, தன்னுடைய குடும்பத்தின் அங்கத்தினரை யாரோட சேர்க்கிறார் என்று பார்க்கும்போது சபையோட அங்கத்தோடு சேர்க்கிறார். what he is doing his mother's life is he is uniting her with the church. அதாவது சபை என்று சொல்லும்போது யோவான் சபையை நிறுவ போகிறார். யோவான் சபையின் அங்கத்தினர் தான். சோ சபையோடு தன்னுடைய தாயை இணைக்கிறார். what it means that John is going to establish churches, so that is why he is uniting her with the church, that John is going to establish the churches. அடுத்தது நாலாவது வார்த்தையாக மத்தேயு 27:46 இப்படியாக சொல்லுகிறார். Matthew's gospel 27:46 he says like this. 9ஆம் மணி நேரத்திலே இயேசு ஏலி ஏலி லாமா சபக்தானி என்று சொல்லி மிகுந்த சத்தமிட்டு கூப்பிட்டார். அதற்கு என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் என்று அர்த்தமாம். He called at the 9th hour and he said, Eli, Eli, lama sabachthani. It means, my God, why have you forsaken me? அதாவது இந்த நேரத்திலே தான் தேவன் உலகத்தின் ஆக்கினியை முழுமையாக தன் மேலே ஏற்றுக்கொள்கிறார். At this time only, God took the whole condemnation of the whole world on him. பிதாவும் குமாரனுமாக எல்லா நேரத்தும் இணைந்திருந்தவர்கள் குமாரனானவள் தனிமையிலே விடப்படுகிறார். The father and son were united together, but in this part of the time, the son was left alone. பிதாவுடைய பிரசன்னத்திலிருந்து வெளிப்பட்டவராக உலகத்தின் ஆக்கினியை எல்லாம் ஏற்றுக்கொள்கிறார். He is taking all the condemnation of the earth upon him, Jesus Christ. அவர் ஆத்துமாவிலே அதிகமாக பாதிக்கப்படுகிறார். He is so much tampered in his soul. இதையே தான் மையமாக கொண்டு முழுமையான பவுலானவர் கூட இதே கொண்டு தான் பிரசங்கிக்கிறார். Paul also preaches the same thing. உலகத்தின் ஆக்கினியை இயேசு கிறிஸ்து ஏற்றுக்கொண்டார் என்று 1 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரத்திலே மிக தெளிவாக பவுல் கொரிந்து சபைக்கு உணர்த்துகிறார். Paul is explaining the Corinthian church in 1 Corinthians 2nd chapter that Jesus Christ took the complete condemnation of this world and earth upon himself. அதை இந்த வசனத்தை கொண்டே அவர் சொல்வதை பார்க்க முடிகிறது. You can see that in this verse only he is mentioning that condemnation. ஐந்தாவது வார்த்தையாக இயேசு 19ஆம் யோவான் 19:28 இப்படியாக சொல்கிறார். In John's Gospel 19:18 Jesus spoke the 5th verse. அதன் பின்பு எல்லாம் முடிந்தது என்று இயேசு அறிந்து வேதவாக்கியம் நிறைவேறத்தக்கதாக தாகமாக இருக்கிறேன் என்றார். He said that everything after finishing he said that I am thirsty. அப்ப இந்த டயத்துல அவர் உடம்புல இருக்க எல்லா ரத்தமும் அப்படியாக நீரும் அப்படியாக வடிந்து போற நேரத்துல முழுமையாக டீஹைட்ரேஷன் ஆகி வாயிலிருந்து பேச்சு வர முடியாத சூழ்நிலையிலே உடலிலே பாதிக்கப்பட்டவராக இப்படியாக தன் தாகமாக இருக்கிறேன் என்று சொல்கிறார். He is saying thirsty because the blood and water, everything from the body is gone, and he has been dehydrated on the cross, and he says on the cross, I am thirsty. அவர் முதலாவது தேவனை விட்டு புறம்பாக தள்ளப்பட்ட போது ஆத்துமாவிலே பாதிக்கப்பட்டார். ஏலி ஏலி லாமா சபத்கானி என்று சொல்லி he was removed from the Father. That is why he said that he was tampered in his soul, and he said that Eli Eli lama sabachthani. இந்த டயத்துல உடலிலே பாடியில பாதிக்கப்பட்டதனால நான் தாகமா இருக்கிறேன் என்று மனுஷனுக்கு ஏற்படுகிற அத்தனை வாதனைகளுக்குள்ள கடந்து போகிறார். Since he was persecuted in his body, he said that Eli Eli lama sabachthani, I am thirsty, and he was totally tormented. அது கடைசியாக 7வது வார்த்தையாக லூக்கா 23ஆம் அதிகாரம் 46வது வசனத்தை இப்படியாக சொல்கிறார். In Luke's Gospel 23 verse 46, in verse 46 he says, இயேசு பிதாவே உம்முடைய கையில் என் ஆவியை ஒப்புக்கொடுக்கிறேன் என்று மகா சத்தமாக கூப்பிட்டு சொன்னார். இப்படியே சொல்லி ஜீவனை விட்டார். In Luke's Gospel chapter 23 verse 46, Jesus called out with a loud voice, Father, into your hands I commit my spirit. When he had said this, he breathed his last. அப்படியாக தன்னுடைய ஆவியை பிதாவுடைய கரத்திலே ஒப்புக்கொடுக்கிறார். அவரோடு கூட இணைகிறார். He is setting forth this spirit into Father, means he is uniting with the Father. So ஆவி ஆத்துமா சரீரம் உடையவராக இந்த உலகத்திலே இயேசு கிறிஸ்து அவதரித்தார். Jesus Christ came to the world with body, soul and spirit. அவர் 100% கடவுளாகவும் 100% மனுஷனாகவும் அவதரித்தார். He was 100% God and 100% human. அவர் நமக்காக தன் மகிமையை துறந்தார். He left forth his glory for yourself and myself. அவர் இந்த உலகத்திலே ஊழியம் செய்ய வேண்டார். அவருக்கு ஆவியின் அபிஷேகம் தேவை. If he has to do the ministry in the world, he should be anointed by the Spirit. அப்படியாகத்தான் அவர் இயேசு கிறிஸ்து தன்னுடைய ஞானஸ்நானம் எடுக்கிற நேரத்தில் ஆவியினால் அபிஷேகிக்கப்பட்டார். That is why when Jesus Christ was being baptized,
he was anointed by the Holy Spirit. அதே ஆவியானவர் பிதாவும் அவரோடு கூட செயல்பட்டதை முழுமையாக நாம பார்க்க You can முடிகிறது. see that the Father, God and the Holy Spirit was dwelling with him and doing great works amongst themselves. இன்றைக்கு நாம ஆறாவது வார்த்தையை குறித்து நாம் தியானிக்க Today we are இருக்கிறோம். going to meditate on the blessings of the cross, the 6th verse which Jesus spoke on the cross. இயேசு காரியம் வாங்கின பின்பு முடிந்தது என்று சொல்லி தலையை சாய்த்து ஆவியை ஒப்புக்கொடுத்தார். When Jesus had received the drink, Jesus said, "It is finished." With that he bowed his head and gave up his spirit. அதே உலகத்தை மீட்கும் வல்லமை என்று சொல்லி தியானிக்கிறோம். Today we are meditating it as power of redemption for the world. அப்படியாக இந்த எதை ஆண்டவர் இயேசு கிறிஸ்து முடித்தார்? What did Jesus Christ finish in this world? முடிந்தது என்று சொல்லிட்டார் இல்லையா? He said it is finished. எதை முடித்தார்? What did he finish on this earth? அப்படி என்றால் நம்ம மார்க் அதிகாரம் 10 அதிகாரம் 15ஆம் வசனத்திலே அவர் 45ஆம் வசனத்தை அவர் சொல்லுகிற காரியத்தை இது சிலுவையிலே முடித்ததை பார்க்க முடிகிறது. Mark's Gospel chapter 10 verse 45 he is completing this. அப்படியே மனுஷகுமாரனும் ஊழியம் கொள்ளும்படி வராமல் ஊழியம் செய்யவும் அநேகரை மீட்கும் பொருளாக தம்முடைய ஜீவனை கொடுக்கவும் வந்தார் என்றார். It is mentioned, for even the Son of Man did not come to be served but to serve and to give his life as a ransom for many. ஜீவனை கொடுக்கும் மீட்கும் பொருளாக ஜீவனை கொடுக்க வந்தார் என்று அங்கே சொல்லிவிட்டு அந்த ஜீவனை இங்கே விடுவதாக இருக்கிறது. He to give his life as a ransom for many, he is giving his life here. You can see that on the cross. இந்த அநேகருக்கு அப்படி சொல்லுகிற ஜீவனை மீட்கும் அநேகரை கொடுக்கவும் வந்தேன் என்று சொன்னார் இல்லையா? அப்படி என்றால் ஏசாயா 53ஆம் அதிகாரத்திலே ஏசாயா தீர்க்கதரிசி சொல்லுகிற அந்த வாக்குத்தத்தங்களை எல்லாம் வசனங்கள் எல்லாம் தன்னுடைய வாழ்க்கையிலே நிறைவேற்றினார். He is saying that to give himself as a ransom for many, that means he is fulfilling all the prophecies mentioned about him in the book of Isaiah chapter 53. So ஏசாயா தீர்க்கதரிசி ஆனவர் உபத்திரவப்படுகிற ஊழியக்காரன் அப்படி என்று சொல்லி ஏசாயா 53ஆம் அதிகாரத்தை தீர்க்கதரிசனமாக எழுதுகிறார். He is writing the chapter 53 as a tribulation servant. In Isaiah is writing it. அந்த வசனமானது யார் மேலே நிறைவேறுகிறது பார்க்க மெசியாவாக வெளிப்பட்ட கர்த்தர் இயேசு கிறிஸ்து சிலுவையிலே அதை செய்து முடித்தார். You see who is fulfilling that promises? It is Jesus Christ who is fulfilling all the promises on the cross. அவருடைய ஊழியம் முழுவதையாக ஏசாயா 53ஆம் அதிகாரத்தை மையமாக கொண்டே அவர் செயல்படுவதை பார்க்க முடிகிறது. You can see that all through his ministry he is fulfilling the prophecies in Isaiah 53. அவர் உபத்திரவப்படுகிற ஒரு ஊழியக்காரனாகவே வெளிப்பட்டு அதனுடைய ஊழியத்தையும் உலகத்திலே நிறைவேற்றி முடித்தார். He was as a tribulating servant and he went through all the tribulations and he completed it in the earth. அந்த பாடுகள் எல்லாம் நமக்காக பட்டார். For all these tribulations, why he did it? For you and yourself and myself. அநேகரை மீட்கும் பொருளாக தம்முடைய ஜீவனை கொடுத்து முடித்தார். For to give his life as a ransom for many, he died on the cross. அதே தான் அவர் செய்த முடிந்தது என்று அதனால தான் அவர் சொல்லி முடிக்கிறார். That is why he says that it is finished. He died on the cross as a ransom for yourself and myself. இன்றைய தலைப்பிலே பார்க்கும்போது கர்த்தர் இயேசு கிறிஸ்து அந்த காலகட்டத்திலே தன்னுடைய சிலுவையிலே அவர் ஜீவனை முடித்த பொழுது ஜனங்களுடைய நிலைமை எப்படியாக இருந்தது என்பதை நாம் முதல்ல பார்க்க வேண்டும். First you have to see when Jesus died or he was crucified on the cross, what was the mentality of the people during that time? அதாவது 3C அப்படி என்ற தலைப்பிலே நம்ம சப்டிவிஷன்ல பார்க்க போறோம். Today we are going to see that in 3 subdivisions or 3 topics. அதாவது 3C என்று இருக்கும் அதுல. It is 3 C's. Condition of Jerusalem. First thing is it is the condition of Jerusalem. அதாவது எருசலேம்ல இருக்கிற ஜனங்களுடைய நிலைமை என்ன? It is the condition of the people who are living or staying in Jerusalem. That is the first topic. இரண்டாவது C என்னன்னு பார்க்கும்போது You see what is the second C? Chronology of Passion Week. It is the next one. It is the chronology of the Passion Week. அதாவது உங்களுக்கு கடைசி 7 வாரத்தை நம்ம வரிசை பிரகாரமாக தியானிக்க போகிறோம். We are going to see the 7 weeks of Jesus Christ in the 7 days of Jesus Christ in the chronological order. அது வரிசை பிரகாரமாக ஞாயிற்றுக்கிழமையிலிருந்து வெள்ளிக்கிழமை வரைக்கும் நடந்த காரியத்தை வரிசை பிரகாரமாக அடுத்த தலைப்பிலே பார்க்க போகிறோம். Second topic will be the chronological event of the Passion Week. That is what from Sunday to Friday, what happened to Jesus those days. We are going to meditate as a second topic. அது இரண்டாவது C. That is the second C. The மூணாவது C என்னன்னு பார்க்கும் பொழுது if you see what is the third C, crucifixion of Jesus Christ. The third C is the crucifixion of Jesus Christ on the cross. அதாவது சிலுவையிலே இயேசு மரித்த காரியத்தை குறித்து மூன்றாவது பார்க்க போகிறோம். Thirdly, we are going to see the crucifixion of Jesus Christ on the cross. அப்படியாக முதல் இன்றைய தலைப்பில் ஞாபகம் வச்சீங்க 3 C இருக்கிறது. Today you can understand the subtopics as 3 C's are there. அந்த 3 C இப்ப முதல் C என்ன பார்க்க போகிறோம்? First we are going to see what is the first C. The condition of the Jerusalem.
first we are going to see about the condition of the people of Jerusalem. அப்படியாக இந்த கண்டிஷன் அப்படி என்று பார்க்கும்போது முக்கியமான ஒரு காரியத்தை நம்ம இங்க பார்க்க வேண்டும். What is the condition means? You got to see a most important thing here. அந்த எருசலேமிலே பார்க்கும்போது ஒரு டாமினேஷன் சிஸ்டம் ஒன்று செயல்பட்டு கொண்டிருக்கிறது. There was a domination system which was prevailing during that period of time. எல்லாவற்றையும் மேற்கொள்கிற ஒரு காரியம் அங்கு நடக்கிறது. There is a thing which is happening which is overcoming everything. அது மூன்று விதமாக நடக்கிறது அங்க. Three things are happening there. என்று மூன்று விதமாக எப்படி நடக்கிறது என்று பார்ப்போம். We are going to see how it is happening. The three things are happening. முதலாவது அரசியல் ஒடுக்குதல். First thing, it is the political oppression. அரசியல் சம்பந்தமாக ஜனங்கள் ஒடுக்கப்படுகிறார்கள். Because of political issues, people are oppressed. இரண்டாவது பார்க்கும்போது Secondly, if you see, பொருளாதார சுரண்டல், economical exploitation. மூன்றாவதாக பார்க்கும்போது Third thing, if you see, மத ரீதியாக மதத்தை நியாயப்படுத்துதல். it is religious legitimation. அதாவது அரசியல் விதமாக, அதாவது ரோம ராஜ்யம் அரசியல் செய்கிறது, அதன் மூலமாக ஜனங்கள் ஒடுக்கப்படுகிறார்கள். See, the Romans are doing politics, so because of that they are being legitimated. இரண்டாவது அவர்கள் பார்க்கும்போது பொருளாதார விதமாக ஜனங்கள் எல்லாருமே சுரண்டப்பட்டு அப்படியாக அவர்கள் அவலட்சணமாக நிலையை, பொருளாதார விதமாக மிகுந்த ஏழ்மை நிலையை அடைந்து விட்டார்கள். You see, the economy is so poor that all the poor people are oppressed and all their money is taken, and there has been a political exploitation. மூன்றாவது என்ன செய்யறாங்க? எஸ், இதெல்லாம் மத ரீதியாக எல்லாத்தையும் நியாயப்படுத்துறாங்க. இப்படி அதுல வேதத்திலையும் போட்டிருக்கு, இதுலயும் பைபிள்ல போட்டிருக்கு, அதனால தோரால போட்டிருக்கு, அதனால இது சரிதான் அப்படின்னு சொல்லி மத ரீதியாக எல்லாத்தையும் they are making that religious legitimation, stating that yes, it is justifiable because it is written in the Torah, and they are justifying it and saying this is legitimate to go by this religious legitimation. அப்படி என்று சொல்லி அதனால ஜனங்கள் மிகுந்த கஷ்டத்துல இருக்காங்க. Because of that, people are going through lot of troubles. அது வேதத்திலே சொல்லி இருக்கிறது, மெசியா வெளிப்பட்டு ரோம ராஜ்யத்திலிருந்து எங்களுக்கு விடுதலை கொடுத்து விட மாட்டாரா என்று சொல்லி அங்கலாய்த்து கொண்டிருக்கிறார்கள். They are just in anguish, expecting that the Messiah will come and they will relieve them, deliver them from this Roman soldiers and the rule they were expecting. ஆனால் நடந்தது என்ன என்று பார்க்கும்போது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து உலகத்தின் மெசியாவாக வெளிப்படும் பொழுது அவர்கள் ஏற்றுக்கொள்ள மறுத்து விட்டார்கள். But what happened when Jesus Christ came into this world as the Messiah of this world? They did not accept Jesus Christ. முதலாவது ஜனங்களுடைய ஆத்துமாவை சீர்படுத்தும்படியாக மெசியாவாக வெளிப்பட்டார். Firstly, he came as a Messiah to make ready their soul. அதற்கு தான் அவர் உபத்திரவப்படுகிற மெசியாவாக வெளிப்பட்டார். That is why he came as a tribulation servant. அதையே ஏசாயா 53 அதிகாரத்தில் ஏசாயா தீர்க்கதரிசி வெளிப்படுத்துகிறார். That is what Isaiah the prophet is expressing in Isaiah chapter 53. அது மாத்திரமல்லாமல் ஆட்சி செய்கிற மெசியாவாகவும் அவர் வெளிப்படுவார். Moreover, he will be seen as a ruling Messiah. அதையும் ஏசாயா 11 அதிகாரத்திலே எழுதி இருக்கிறார். That also is mentioned in Isaiah chapter 11. ஆனால் ஜனங்களோ, யூத ஜனங்களோ அந்த உபத்திரவப்படுகிற மெசியாவை தள்ளிவிட்டு முதலாவது வெளிப்பட போவது, நம்மளை ஆட்சி செய்ய போகிற, உலகத்திலே வெளிப்பட்டு உலகத்தை ஆட்சி செய்ய போகிற மெசியாவாக அவரை எதிர்பார்த்து கொண்டிருந்தார்கள். People are expecting not the tribulation Messiah, but the Messiah who will rule them. Suffering Messiah. Not a suffering Messiah, but a Messiah who will rule them. அதுதான் அங்க பிரச்சனை. That is the problem there. ஏன்னா அவங்க ரொம்ப கஷ்டப்படுறாங்க. Because they are oppressed there. அவங்க எப்படி கஷ்டப்படுறான்னு பார்க்கும்போது மிகுந்த வேதனையான ஒரு காரியமாக காணப்படுகிறது. If you see what type of oppression they are going through, it is a terrible thing which is happening. ரோம ராஜ்யமானது இஸ்ரவேலை தன் வசப்படுத்தின பிறகு அவர்கள் எப்படி ஆட்சி செய்தார்கள் என்ற பிரபுக்கள் மூலமாக ஆட்சி செய்தார்கள். அரிஸ்டோகிராட்ஸ். Through aristocrats, the Roman empires were ruling the Israelites. அந்த பிரபுக்கள் கிட்ட ஒவ்வொருத்தரும் அவங்க என்ன பண்ணுவாங்க, அந்த பிரபுக்கள் தான் அந்த ரோம ராஜ்யத்திற்கு வேண்டிய அந்த டாக்ஸேஷன் எல்லாம் கலெக்ட் பண்ணி அவங்க கிட்ட கொடுக்கணும். The aristocrats will collect all the taxes of the Roman empire and they will go give it to the Roman rulers. அவர்கள் அந்த பிரபுக்கள் எவ்வளவு வேணா டாக்ஸ் கலெக்ட் பண்ணலாம், ஆனா ரோம ராஜ்யத்துக்கு இவ்வளவு கொடுக்கணும் அவங்க சொன்னா அதை கொடுத்துட்டு அப்புறம் மிச்சம் அவங்க எடுத்துப்பாங்க. The aristocrats can collect how much ever tax they wanted, but a certain amount has to be given to the Roman rulers. ஆனா மிச்சத்துல அவங்களே வைத்துக் கொள்வார்கள். The remaining thing they will keep with themselves. இதனால அவங்க ரொம்ப
பெரிய பணக்காரர் ஆவறாங்க. Because of that, those aristocrats become so much rich அந்த people. பிரபுக்கள் கூட கொஞ்சம் கொஞ்சம் சண்டை வந்துச்சு. நான் தான் செய்வேன், நீ தான் செய்வேன் சண்டை வருது. The aristocrats in themselves are fighting. I will do or you cannot do it, and they are fighting amongst themselves. உடனே ரோம ராஜ்யம் என்ன பண்ணுது? ஒரு ஏரோது அப்படிங்கற ராஜாவை அவங்களுக்கு ராஜாவாக நியமிக்கிறது. Now what the Roman Empire is doing, we can't tackle these people, so they are having Herod as their king. அந்த ஏரோது இதுமே நாங்க இருக்க யூத மதத்துக்கு அப்பதான் கன்வெர்ட் ஆயிருக்காரு. This Herod belongs to the Edomite family, and he has just converted to the Jews. ஆனா யூதர்களுக்கு அவர் பிடிக்கவே பிடிக்காது. The Jews hate Herod. ஆனா அவர் ஏரோதை ராஜா ஆக்கிட்டாரு. But what happened? The Roman rulers, they made Herod the king. அவங்க யூதர்களை சந்தோஷப்படுத்தும்படியாக அந்த ஜெருபாபேல் கட்டின இரண்டாவது ஆலயத்தை அவர் புதுப்பிக்க ஆரம்பிக்கிறார். Now to please the Jews, what he is doing, he is just making the modification, or just he is dedicating the temple which Zerubbabel, second temple which Zerubbabel built. அது 40 ஏக்கர் அளவுக்கு பெரிய ஒரு ஆலயமாக விஸ்தரிக்கப்படுகிறது. It is big temple which is 40 acres of land. அவர் தன்னுடைய வாழ்நாள்ல பார்க்கும்போது 30 வருடம் ஆட்சி செய்தார். அந்த 30 வருடத்துல 7 பிரதான ஆசாரிகளை மாற்றி மாற்றி வைக்கிறார். In 30 years this Herod ruled, he was changing 7 high priests. பிரதான ஆசாரியரை பார்க்கும்போது அவங்க உயிரோடு இருந்து மரிக்கிற வரைக்கும் அவங்க பிரதான ஆசாரியராக இருக்க வேண்டும் என்று மோசே பிரமாணம் சொல்லுகிறது. But the law of Moses says, if a person is appointed as the high priest till his death, the second high priest cannot be appointed. ஆனா இவர் தன் இஷ்டத்துக்கு தன் விருப்பப்பட்ட பிரதான ஆசாரியர்கள் மாற்றி மாற்றி 7-8 பேரை மாத்திடுறார் தன்னுடைய 33 வருஷத்துல. But this Herod in 30 years, he changed according to his will and wishes. Whoever he likes, he was appointing them as high priest. Around 7 to 8 high priests he's changed. அது மாத்திரமல்ல அநேக கட்டடங்களையும் ஹார்பர்களையும் கட்டி மக்களை மிகுந்த வரி வசூலிக்கிறார். He is also building a lot of harbor and lot of buildings, and he's collecting a lot of taxation from the people. அதனால அவர் 33 வருஷம் மரிச்ச பிறகு அங்க இஸ்ரவேல்ல யூத ஜனங்கள் எருசலேமில் இருக்கிறவங்க பெரிய ஒரு போராட்டத்துக்கும் பெரிய ரிவோல்ட் ஸ்டார்ட் ஆயிடுது. Now after 33 years when this Herod died, there was a great revolt amongst the Jews. அந்த ரிவோல்ட் அந்த ஒரு பெரிய ஒரு பிரச்சனையை ரோமர்களாக அவ்வளவு ஈஸியா டேக்கிள் பண்ண முடியல. That kind of a revolt which was happening, the Roman rulers could not tackle it. கடைசியாக மிகுந்த கஷ்டப்பட்டு அவர்களை அடக்குறாங்க. At a great difficulty, they are putting it into good peace of this revolt. அதுல அந்த செப்பாரின் அப்படிங்கற ஒரு பட்டணத்தை முழுமையாக எரித்தே விடுறாங்க. They also burnt a complete city called Sepharim. அது வந்து நாசரேத் ஊர்ல இருந்து 4 கிலோமீட்டர் தூரத்துல இருக்கு. This place is 4 kilometers from Nazareth. அதுக்கு அப்புறம் அந்த ரிவோல்ட் அவங்க அடக்கின பிறகு अनेகரை அடிமைகளாக ஆக்குறாங்க. After they control the revolt, they are keeping many slaves, these Jews. அப்புறம் யூதர்களே அடிமையாக்கிட்டு அதுல 2000 ரிவோல்ட் பண்ணாங்க இல்லையா, கிளர்ச்சி பண்ணவங்க 2000 பேரை சிலுவையில அடிச்சு கொல்றாங்க. 2000 people who revolted against these Roman rulers, they are just crucifying them on the cross. So இப்போ அந்த செப்பாரிம் என்று சொன்ன இல்லையா, அதுல இருந்து அந்த நாசரேத் ஊர் வரை இருக்கிற அந்த வழிகள் எல்லாத்துலயும் 2000 பேர் சிலுவையில ஆணி அடிச்சு கொல்லப்பட்டது அப்படியாக காட்சி நிக்குது. You can see that place from Nazareth to Sepharim. It's about 4 kilometers. If you see that 2000 crosses, you can see there. அப்படியாக இது சிலுவையில மரணம் என்பது மிகுந்த பயங்கரமான ஒரு மரணம். யாரெல்லாம் ரோம ராஜ்யத்துக்கு எதிராக கிளர்ச்சி செய்கிறார்களோ அவர்களெல்லாம் இந்த மரணம் தான் ஏற்படும் என்று பார்ப்பவர்கள் பயங்கரமாக அந்த காரியம் நடக்கிறது. What is happening is, if somebody is revolting, they will be crucified on the cross. So with this kind of a thing, they are bringing the danger into the people, and their people are fearing the death on the cross. அதுக்கப்புறம் என்ன பண்றாரு, ஏரோதுடைய 3 மகன்களுக்கு அந்த இஸ்ரவேல் தேசத்தை 3ஆக பிரிச்சு ஆளும்படியாக கொடுத்துறாரு. Now what Herod is doing, he is dividing the Israel land into 3 divisions. அதுல பார்க்கும்போது அவருடைய பிள்ளைகளை பார்க்கும்போது 3 பேர் இருக்கிறாங்க. அவர்களை வந்து ஒரு இஸ்ரவேலை 3ஆக பிரித்து ஒவ்வொரு நீங்க ராஜாவாக இருந்து ஆளுகை செய்யுங்க என்று ஒப்பு கொடுக்கறாங்க. What they are doing is they are dividing the land of Israel into 3, and each of his sons were given the authority to rule over this place. அதுல யூதேயாவுக்கும் சமாரியாவுக்கும் ஆளுகை செய்யும்பற அர்கேலியஸ் அப்படிங்கற ஏரோதின் மகனை நியமிக்கறாங்க. Now Archelaus, the son of Herod, has been the ruler for Judea and Samaria. அப்போ இந்த அர்கேலியஸ் என்ன பண்ண வேண்டும், தன் தகப்பனை போல எருசலேம்ல உட்கார்ந்து தான் அவன் ஆட்சி செய்ய வேண்டும். Like his father, Archelaus is supposed to stay in Jerusalem, and he is supposed to rule. ஆனா பாக்கும்போது இவன் ஏரோது விட ரொம்ப கொடூரமானவனா இருக்கான்.
He was a terrible, a tormenting person compared to Herod. அதான் 2 வருஷத்துல அவனே வேண்டான்னு ரோம ராஜ்யமே அவன் பதவியில இருந்து தூக்கிடுறாங்க. Seeing this, the Roman Empire itself removed this Archelaus from power. அதுக்கப்புறம் இனி ராஜாக்கள் வேண்டாம், கவர்னரை கொண்டு இந்த யூதேயாவையும் சமாரியாவும் ஆட்சி செய்ய வேண்டும் என்று பிலாத்து என்ற ஒரு கவர்னரை நியமிக்கிறாங்க. Then they decided we don't want Herod and everybody, we'll have governors ruling over Judea and Samaria. That is how Pilate, the governor, he became the ruler over these Jews. ஆனா மற்ற பகுதிகளிலே ஏரோதுடைய மகன்கள் ஆட்சி செய்றாங்க. But in the other places, the sons of Herod were ruling. இப்போ என்ன பண்றாங்க, எல்லா ஒரு பொலிட்டிக்கல் காரியங்களாகவும் அந்த வரி வசூலிக்கிற எல்லாமே எங்க கொண்டு வந்து வைக்கிறாங்கன்னு பார்க்கும்போது ஆலயத்தை மையமாக கொண்டு வைக்க ஆரம்பிக்கிறாங்க. All this political thing, taxation and everything, where they are coming into the key center point, it is the temple of God. அப்போ இந்த ஆலயத்துல என்ன சொல்றாங்க, லோக்கல் டாமினேஷன் சிஸ்டம் என்று ஒன்னு ஆரம்பிக்கிறாங்க. Now what it is mentioned that there is a local domination system in the church. அவங்க யார் இருக்காங்க பார்க்கும்போது சீஃப் பிரீஸ்ட், பிரதான ஆசாரியர்கள், எல்டர்ஸ், மூப்பர்கள் மற்றும் வேத பாரகர்கள் எல்லாம் கொண்டு இந்த லோக்கல் டாமினேஷன் சிஸ்டம் தொடங்குறாங்க. Who is there? The chief priest, the high priests are there, and the elders are there, and all these governors and officials, they are together and they form this local body system. அந்த சிஸ்டம் தான் செயல்படுது என்பதை மார்க் 14ஆம் அதிகாரம் 53வது வசனத்தில் நம்ம பார்க்க முடிகிறது. You can see in Mark's Gospel chapter 14 verse 53 that this system is being taking place. இயேசுவை அவர்கள் பிரதான ஆசாரியரிடத்தில் கொண்டு போனார்கள். அங்கே ஆசாரியர், மூப்பர், வேதபாரகர் எல்லாரும் கூடி வந்திருந்தார்கள் என்று இருக்கிறது. They took Jesus to the high priest, and all the chief priests, elders and teachers of the law came together. So அப்போ இந்த chief priest எங்க இருந்து வருவாங்கன்னு பார்க்கும் பொழுது, you see that where the chief priest is going to come from, அந்த priestly family ல இருந்து செலக்ட் பண்ணுவாங்க. those priests will be selected from the priestly order. அதே elders என்கிறவங்க யார் பார்க்கும்போது சாதாரண குடிமக்கள், ஆனா பெரிய பணக்காரங்களா இருப்பாங்க. Who are these elders? They are ordinary citizens, but they are the wealthiest people. வேத பாடங்கள் நல்லா படிச்சு தெரிஞ்சவங்க, அவங்களை வெச்சிட்டு இவங்க என்ன பண்ணுவாங்க, ரெக்கார்ட்ஸ் எழுதுறதுக்கு, லீகல் டாக்குமெண்ட்ஸ் எழுதுறதுக்கு அவங்களை பயன்படுத்தும் போது அவங்களும் இந்த குரூப்ல சேர்த்துக்கிட்டாங்க. The scribes or the teachers of the law, they utilize them to write the records and everything. That's why the scribes or the teachers of the law were also added up. அப்போ இவங்க என்ன பண்றாங்க, மக்கள் கிட்ட இந்த வரி வசூலிக்கிறதெல்லாம் இவங்க தான். Who is collecting tax from the people? Only these people are doing it. இந்த வரி வசூலித்து அதெல்லாம் ரோம ராஜ்யத்துக்கு கொடுக்கணும். அது மாத்திரமல்லாமல் இந்த தேசத்திலே எந்தவித கிளர்ச்சி ஏற்படாம ரிலீஜியஸா அவங்க தான் பாத்துக்கணும். What they are supposed to do, they are supposed to collect the taxes and give that to them, and they are not supposed to have any revolt from the Jews against the Roman Empire, and they have to cautiously look into it. இந்த ஆசாரியர்களும் இந்த மூப்பர்களும் பெரிய பெரிய பணக்காரங்க, லேண்ட்லார்டா மாறுறாங்க. எப்படி மாறுறாங்க? How this high priest, chief priest and elders, they are becoming great landlords and rich people. How they are becoming? The chief priest சொல்ற இந்த ஆசாரியர்களுக்கெல்லாம் அவங்களுக்கு நிலமெல்லாம் வாங்க கூடாது. ஆனா இந்த பார்க்கும்போது அவங்க பெரிய லேண்ட்லார்டா இருக்காங்க. ஏன் என்று பார்க்கும் பொழுது, why the chief priest is not supposed to buy or have land, but these chief priests are having land. They have bought a lot of land. How it is, you going to see. அப்படியாக இந்த பியாஸ் என்று சொல்லுகிற சிறிய தொழில் விவசாயிகள் சின்ன சின்ன நிலத்துல அவங்க விவசாயம் செய்து கொண்டிருப்பார்கள். The peers, they will be working in small field or lands. அவர்களுக்கு அந்த வரியை செலுத்த வேண்டும். சில டயத்துல மழை இல்லாத நேரத்துல அவர்களுக்கு விவசாயம் நடக்காது. See, they have to give taxes. At the same time, when there is a drought and there is no rain, they cannot give the taxes. அப்போ அவங்க என்ன சொல்லும், மோசேயோட பிரமாணம் என்ன சொல்லுது? What does the law of Moses say in this time? நீங்க வந்து நிலத்தை விற்க கூடாது, ஆனா you should not sell the land. அப்போ என்னதான் செய்யலாம் பாக்க. What you are supposed to do? அந்த நிலத்திலே வேண்டிய வரியை வந்து கொடுக்க முடியல அல்லது கடனை செலுத்த முடியல, அந்த நிலத்தை ராஜா அபகரித்துக் கொள்ளலாம், ஜப்தி செய்யலாம் இருக்கு. If they cannot give the taxes, and if they cannot pay the loan back, the king can take their land. ஆனா அது யுபிலி வருஷத்திலே திருப்பி கொடுக்க வேண்டும். But they have to return it back in the jubilee year. இப்ப அங்க ராஜாவா இருக்கிறது ரோம ராஜ்யம், அதனால அவங்க எடுத்துக்கிட்டா திருப்பி கொடுக்க மாட்டாங்க. But now who is ruling over? The Roman Empire is ruling. Now if they take this land, they will not give it back. அடுத்தது இந்த லேண்ட்லார்ட் கூட அவங்க என்ன பண்றாங்க, அந்த லேண்ட் பத்திரத்தை கொடுத்து கடன் வாங்குறாங்க. All those to this landlord,
they give their paper and they take a lot of money from them as அது loan. கூட அவங்கள திருப்பி கொடுக்க முடியாத போது அந்த லேண்ட்லார்டு அந்த சீஃப் பிரீஸ்ட் அந்த மூப்பர்கள் எல்லாரும் அந்த லேண்டை தாங்க அபகரித்துக் கொள்கிறாங்க. If they cannot pay back their debts, what the chief priest, the elders and the landlord, they take the land from the people. அப்ப அந்த லேண்டை எடுத்த உடனே அவங்க என்ன பண்றாங்க, அவங்க இஷ்டத்துக்கு ஆலிவ், அந்த டேட்ஸ், அப்படிப்பட்ட பயிர்களை பயிர் செய்ய ஆரம்பிக்கிறாங்க. What they do is they take this field or land and they produce dates, olives and all rich fruits in this land. ஆனா வந்து நாள் ஒன்றுக்கு வேண்டிய அந்த வீட், அந்த பார்லி அதெல்லாம் பண்ண மாட்டாங்க. மிக கடினமாக மிக விலை உயர்ந்த பொருட்களை மட்டும் இங்க அவங்க பயிரிட ஆரம்பிப்பாங்க. The day-to-day use of wheat and barley, they don't do it. Only the costly items they produce in their land. அப்ப இந்த லேண்ட் ஓனர் என்ன ஆயிடுச்சு, லேண்ட் எங்க போயிடுச்சு, நீங்க அவங்க கொஞ்சமா நீங்க கொத்து வேலை மாதிரி நீங்க வேலை செய்யணும்னு சொல்லுவாங்க. What they say, the landowners, you come as enslaves and you'll have to work in your own land and you'll have to pay us. இல்லன்னா வேற இடத்துக்கு அவங்க அனுப்பி விட்டுருவாங்க. நீங்க வேற இடத்துல வேலை செய்யணும். Send them to some other place and ask them to work there. அப்ப என்ன ஆவாங்க, அவங்களுக்கு சாப்பாட்டுக்கு வழி கிடையாது, நிலம் போயிடுச்சு. உடனே அவங்க வந்து கட்டடம் கட்டுறாங்க இல்லையா, அங்க சிட்டில அங்க போய் கட்டடம் கட்டுற தொழிலாளியாக கொத்து வேலைக்காரமா மாறிடுவாங்க. Day-to-day wages, they go into the city where they're building buildings and there they go and work. அங்க சில பேர் பிச்சை எடுக்க ஆரம்பிப்பாங்க. Some people go and do begging. இதுதான் கண்டிஷன். This is the condition of the people. இந்த கண்டிஷன்ல இருக்கும் பொழுதுதான், in this condition only, அவர்கள் என்ன செய்றாங்க, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அந்த 7 வாரம் சொல்லல, முதல் கடைசி 7 நாள்ல முதல் நாள் ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு கழுதை மேலும் கழுதை குட்டி மேல் ஏறி எங்க வராரு, எருசலேமுக்குள்ள முதலாக நுழைகிறார். That is why we call as the Passion Week, or the first day of the Passion Week, which is the Sunday. Jesus Christ is riding on the donkey and he's going inside Jerusalem. அப்படியாக அவர் அந்த எருசலேமுக்குள்ள ஒரு ஈஸ்ட் கிழக்கு பகுதியிலிருந்து உள்ள வரார், பெத்தானியா வழியாக வந்து கொண்டிருக்கிறார். He is coming to the east part through Bethany is coming into Jerusalem. அப்போ அவர் பவனி வரும்போது சகரியா 9 அதிகாரத்துல 9-10 வசனத்துல தீர்க்க தரிசனமாக சகரியா சொன்னது போல அவர் கழுதை மேலும் கழுதை குட்டின் மேல் ஏறி உள்ள வராரு. As promised in Zechariah chapter 9 verses 9 and 10, according to the promise, he is coming on the donkey and is called, he is going inside Jerusalem. அவர் இந்த பவனி வந்துகிட்டு இருக்கும் போது இந்த வருகிற இவர் நிச்சயமாக ரோம ராஜ்யத்தை டாப்பிள் பண்ணிட்டு எங்களுக்காக அவர் மெசியாவாக இந்த ராஜ்யத்தை கொடுப்பார், தாவீதின் ராஜ்யம் திருப்பி வரும் என்று சொல்லி ஜனங்கள் மிகுந்த சந்தோஷமாக ஓசன்னா ஓசன்னா என்று சொல்லி அவரை வரவேற்பதை பார்க்கிறோம். Now the people are thinking, oh, the king has come, the Messiah has come, he is going to come and topple the Roman kingdom, and so they are so happily singing Hosanna, Hosanna, great is the God of David. அதுதான் மார்க் 11 அதிகாரத்துல 1 ல இருந்து 11 வசனத்துல பார்க்க முடிகிறது. That is what you can see in Mark chapter 1 verses 1 to 11. அப்போ இந்த 7 நாள் என்னென்ன சம்பவம் நடந்தது என்பதை அடுத்த தலைப்புல பார்க்கிறோம். First we saw the condition of the people. Now as a second topic we are going to the Passion Week, the 7 days of the week before Jesus was crucified. What happened? We are going to see day by day. அப்போ இந்த மார்க் சுவிசேஷத்துல மாத்திரமே அந்த 7 நாள் என்ன நடந்தது என்று சொல்லி சரியாக chronologically வரிசை பிரகாரமாக எழுதப்பட்டிருக்கிறது. In a chronological order, only Mark has written what has happened in the 7 days before the crucifixion, which is the Passion Week, from Sunday to Friday. அப்போ ஞாயிற்றுக்கிழமையில இருந்து என்ன நடந்தது என்று பார்க்கும்போது மார்க் 11 அதிகாரம் 1 ல இருந்து 11 வசனத்துல ஞாயிற்றுக்கிழமை என்ன நடந்தது என்ற சம்பவம் அங்க இருக்கு. You can read from Mark's Gospel chapter 11 verses 1 to 11. You can see what has happened in the Passion Week. அதாவது ஞாயிற்றுக்கிழமை இயேசு என்ன செய்தாரு எருசலேமுக்குள்ள போய் அப்படி என்பது அங்க காணப்படும். You can see what Jesus Christ did on Sunday going into Jerusalem. அதே மண்டே அன்னைக்கு என்ன நடந்துச்சு எங்க இருக்கு, மார்க் 11 அதிகாரம் 12வது வசனத்துல இருந்து காணப்படுது. What happened in Monday, Jesus Christ, what he did, where you can find it, Mark's Gospel chapter 11 from verse 12 you can see that. அதாவது 12 ல இருந்து 19 வசனத்துல திங்கட்கிழமை என்ன செய்தாருன்னு இருக்கும். From Mark's Gospel chapter 11 verses 12 to 19, what Jesus Christ did on Monday, you can see that. ஆனா செவ்வாய்க்கிழமை டியூஸ்டே அன்னைக்கு என்ன செய்தார் அப்படி என்பதை மார்க் 11 அதிகாரம் 20வது வசனத்துல இருந்து பார்க்க முடியும்.
what Jesus Christ did on Tuesday, you can see in Mark's Gospel chapter 11 verse 20 onwards. 12 அதிகாரம் 13 அதிகாரத்தை எல்லாமே அவர் டியூஸ்டே அன்னைக்கு என்ன செய்தார் என்பது வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. Mark's Gospel chapter 12 and 13, what Jesus Christ did on Tuesday, it is mentioned. அதே வெட்னஸ்டே அதாவது புதன்கிழமை என்ன செய்தார் என்று பார்க்கும்போது மார்க் 14 அதிகாரம் 1 வசனத்திலிருந்து காணப்படுகிறது. What did Jesus Christ do on Wednesday? You can see in Mark's Gospel chapter 14 onwards. So 14th chapterல 1 ல இருந்து 11 verse வந்து புதன்கிழமை என்ன செய்தார் என்று இடம்பெற்றிருக்கிறது. Jesus did what? You can find it and read it in Mark's Gospel chapter 14 verses 1 to 14. அது புதன்கிழமை என்ன நடந்துச்சு அப்படி என்பதை 1 ல இருந்து 11 வசனத்துல இடம்பெற்றிருக்கிறது. 1 to 11 you can see what Jesus Christ did on Wednesday. அப்போ வியாழக்கிழமை என்ன நடந்தது என்பதை மார்க் 14 அதிகாரம் 12வது வசனத்திலிருந்து பார்க்க முடிகிறது. What Jesus did on Thursday, you can read it in Mark's Gospel chapter 14 verses 12 onwards. So 15 அதாவது புனித வெள்ளி என்று சொல்லுகிற வெள்ளிக்கிழமை அன்னைக்கு என்ன நடந்தது என்பதை மார்க் 15 அதிகாரம் முழுமையுமே பார்க்க முடியும். What happened on a Good Friday, you can see that in Mark's Gospel chapter 15 completely. அப்போ சனிக்கிழமை இயேசு கிறிஸ்து சிலுவையில மரித்தவர் அங்க அடக்கம் பண்ணப்பட்டு அந்த கல்லறையில இருக்கிறார். Jesus Christ died on the cross. On Saturday he was in the sepulchre. ஆனா ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு என்ன நடந்தது என்பதை மார்க் 16 அதிகாரம் முழுமையாக பார்க்க முடியும். What happened on Sunday, you can read it in Mark's Gospel chapter 16. அப்போ இப்போ மார்க் 11 அதிகாரத்திலிருந்து 16 அதிகாரம் வரைக்கும் வரிசை பிரகாரமாக 7 நாட்கள் என்ன நடந்தது என்பதை நம்ம அருமையாக இடம்பெற்றிருக்கிறது. What Jesus Christ did on the 7 days of the Passion Week, you can read it from Mark's Gospel chapter 11 to chapter 16 onwards. அப்போ நம்ம இன்னைக்கு என்ன முதல்ல ஞாயிற்றுக்கிழமை என்ன பண்றாரு? கழுதை மேல் ஏறி கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து பவனி வருகிறாரு. எங்க போறாரு? எருசலேமுக்குள்ள வந்துட்டாரு. Jesus Christ is coming on a colt and he's going into Jerusalem. அந்த எருசலேமுக்குள்ள அவர் வரும் இந்த கிழக்கு பக்கத்துல இருந்து வருகிறாரு. He's coming as a triumphal entry from the east side. ஆனா மேற்கு பக்கத்துல இருந்து இன்னொரு ஒரு procession நடக்குது. இன்னொரு பவனி வருது. From the west side there is one more procession coming into it. அந்த procession என்னன்னு பார்க்கும் பொழுது, what is that procession if you see? ரோம பார்க்கும் பொழுது நம்ம சோல்ஜர்ஸும் பெரிய அணிவகுப்புல பொந்து பிலாத்தின் தலைமையில ஒரு பவனி வராங்க. There is a big procession under the leader of Pontius Pilate, their government. It is coming from the west side. அவங்க ஏன் வராங்க? Why they are coming? எப்பவும் நம்ம எருசலேம்ல ஒரு இப்ப பஸ்கா பண்டிகை ஆச்சரிக்க போறாங்க. கடைசியான ஒரு பஸ்கா பண்டிகை. Now the last Passover is going to be celebrated. அந்த பஸ்கா பண்டிகை எப்போ பண்டிகை இருந்தாலும் அங்க ஒரு ரிவோல்ட் நடந்த ஒரு இடம் இல்லையா, எந்த ஒரு கலவரமும் ஆயிடக்கூடாது அப்படி என்பதற்காக என்ன பண்ணுவாங்க, அந்த எருசலேமை சுத்தியும் இந்த ரோம சோல்ஜர்ஸ்க்கு இல்லையா அவங்க வந்து அப்படியே நடந்து வருவாங்க. Now what they wanted is, they don't want any revolt on a Passover day. That is why all the Roman soldiers, they will be going on a procession all around Jerusalem, not to have any kind of a revolt from the Jewish. இப்போ நம்ம ஊர்ல தேர்தல் நடக்குதுன்னா இப்ப அணிவகுப்பு பண்ணுவாங்க. For example, if there is election in our country, there will be great procession going on. அந்த போலீஸ்காரங்க அந்த ஆர்மில வந்து நாங்க எங்க கண்ட்ரோல்ல தான் இருக்கு, நீங்க தைரியமா வந்து ஓட்டு போடலாம் அப்படின்னு காமிக்க அத மாதிரி இந்த ப்ரொசெஷன் போவாங்க. This procession, like our country, when there is going to be election and they wanted to vote, all the army people and the policemen will say, come, you can freely vote as per your wish, we will give you protection. Likewise, Pontius Pilate's group were having a procession to have a great protection for them. அந்த எருசலேமிலே சமாதானத்தை கொடுப்போம் என்று சொல்லி அவர்கள் ஒரு பக்கம் வந்து கொண்டிருக்கிறார்கள். Though people are coming as a procession stating that they will give peace to Jerusalem. உலகத்திலே உண்மையான சமாதானத்தை கொடுக்கிற சமாதான பிரபுவாக கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து கழுதையின் மேல் உள்ள வந்து கொண்டிருக்கிறார். But the real Prince of Peace who will give peace to this world, Jesus Christ, is just coming as a journey on the colt. இதே தான் சகரியா 9 அதிகாரம் 9-10 வசனம் தெளிவாக சொல்லுகிறது. That is what Zechariah chapter 9 verses 9 to 10 clearly specifies us. அதுல வெளிப்படும் பொழுது அவர் அப்படியாக அடுத்த வசனத்துல 9வது வசனத்துக்கு அப்புறம் 10வது வசனத்துல என்ன சொல்கிறார் பார்க்கும்போது, அவர் வந்து சாரியட்ஸ் எல்லாத்தையும் அவர் உடைக்கிறாரு, அவர் சமாதானத்தை கொடுக்கிறார் என்று சொல்லிதான் சகரியா 9 அதிகாரம் 10ஆம் வசனம் சொல்கிறது. Zechariah chapter 9 and 10 if you read, that is what it is mentioned, that he will break up. I'm going to read that. Zechariah chapter 9 verses 9 and
10. Yes. சீயோன் குமாரத்தியே மிகவும் கலிக்கூறு, எருசலேம் குமாரத்தியே கெம்பீரி, இதோ உன் ராஜா உன்னிடத்தில் வருகிறார். அவர் நீதி உள்ளவரும் ரட்சிக்கிறவரும் தாழ்மை உள்ளவரும் கழுதையின் மேலும் கழுதை குட்டியின் மேல் மரியின் மேலும் ஏறி வருகிறவரா இருக்கிறார். எப்ராயிம் என்னும் ரதங்களையும் எருசலேம் என்ற குதிரைகளையும் அற்றுப்போக பண்ணுவேன். யுத்த வில்லும் இல்லாமல் போகும். அவர் ஜாதிகளுக்கு சமாதானம் கூறுவார். அவருடைய ஆளுகை ஒரு சமுத்திரம் தொடங்கி மறு சமுத்திரம் வரைக்கும், நதி தொடங்கி பூமியின் எல்லைகள் பரியந்தும் செல்லும். Rejoice greatly, O daughter of Zion. Shout, daughter of Jerusalem. See, your king comes to you, righteous and having salvation, gentle and riding on a donkey, on a colt, the foal of a donkey. I will take away the chariots from Ephraim and the war horses from Jerusalem, and the battle bow will be broken. He will proclaim peace to the nations. His rule will extend from sea to sea, and from the river to the ends of the earth. இதை இப்படிப்பட்ட சமாதானத்தின் பிரபுவாக கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து எப்ப வெளிப்பட்டு வருவார் என்று மறுபடியும் கர்த்தராகிய இயேசு இரண்டாம் வருகையிலே இப்படியாக வெளிப்பட்டு அந்த எருசலேம் மையமாக கொண்டு ஆளுகை செய்ய போகிறார். When Jesus Christ is going to come the second time, the second coming, he will come and prevail peace to the earth in Jerusalem. 9ஆம் வசனம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் முதல் வருகையை குறிப்பிடுகிறது. எருசலேமில் வருகிற முதல் வருகை. The 9th verse is specifying Jesus Christ first coming. இரண்டாவது முறையா கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து எருசலேம்ல மறுபடியுமாக செகண்ட் கமிங்ல வருவார். அப்போ ராஜாவா வந்து எருசலேம் மையமாக கொண்டு உலகத்தில் சமாதானத்தை கொடுத்து ஆட்சி செய்வார் என்பதை 10வது வசனத்துல பார்க்கிறோம். The 10th verse is specifying the second coming of Jesus Christ. He will come as a King of Kings and Lord of Lords, and he will rule Jerusalem with peace. அடுத்தது மண்டே அன்னைக்கு என்ன நடந்ததுன்னு பாப்போம். Let us see what happened on Monday. அந்த திங்கட்கிழமை அன்னைக்கு என்ன நடக்குது? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து பசி உண்டாகினவராக அந்த அத்திமரத்தை போய் பார்க்கிறார். அந்த கனி இல்லாதனால அத்திமரத்தை சபிப்பதாக காணப்படுகிறது. On Monday, Jesus Christ is having a little bit of hunger, and he is going to the fig tree, and he sees that there is no fruit in the fig tree, and he is cursing the fig tree, and the fig tree withered. ஆனா இது முடிச்சிட்டு நேரா ஆலயத்துக்குள்ள கடந்து போறாரு. After finishing this, he is going into the temple of God. அதை மார்க் 11 அதிகாரத்திலே 12 ல இருந்து 19 வசனத்திலே காணப்படுகிறது. You can read that in Mark's Gospel chapter 11 from verses 12 to 19. அங்க போய் என்ன பண்ணுகிறார்? ஆலயத்திலே அவர் எருசலேமுக்கு வந்தார். அங்க இயேசு தேவாலயத்தில் பிரவேசித்து ஆலயத்தின் விற்கிறவர்களும் கொள்ளுகிறவர்களும் துரத்திவிட்டு காசுக்காரர்களுடைய பலகையும் புறா விற்கிறவர்களும் ஆசனங்களையும் கவிழ்த்து போட்டு ஒருவரும் தேவாலயத்தின் வழியாக யாதொரு பண்டத்தையும் கொண்டு வர விடாமல் என்னுடைய வீடு எல்லா ஜனங்களுக்கும் ஜெபபீடு என பண்ணும் என்று எழுதியிருக்கவில்லையா? நீங்களோ இதை கல்லர் குகையாக்கினீர்கள் என்று அவர்களுக்கு சொல்லி உபதேசித்தார். On reaching Jerusalem, I'm reading the verse 15, Mark's Gospel 11:15. On reaching Jerusalem, Jesus entered the temple area and began driving out those who were buying and selling there. He overturned the tables of the money changers and the benches of those selling doves, and would not allow anyone to carry merchandise through the temple courts. And as he taught them, he said, "Is it not written, my house will be called a house of prayer for all nations, but you have made it a den of robbers." அதாவது கல்லர் குகை என்று பார்க்கும்போது இவங்க என்ன பண்ணாங்க? எருசலேம் மையமாக வச்சுதான் அந்த அவங்க வந்து ரோமர் ராஜ்யத்துக்கு கொடுக்க வேண்டிய அந்த டாக்ஸேஷன் பண்றாங்க. அது மட்டும் இல்லாமல் சொல்லு. Now, what they are doing, what is meant by the den of robbers means they are keeping Jerusalem as the center point, and they are minting a lot of money. அது மட்டும் இல்லாமல் அப்போ அந்த ஏழை பாளையங்களுடைய நிலத்தெல்லாம் அபகரிச்சிட்டு அந்த நில பட்டாக்கள் எல்லாம் கூட ஆலயத்தில் தான் கொண்டு வச்சிருக்காங்க. All the land of the poor people, they are oppressing and taking it by their own will, and also all the papers, all the documents for the land also they are taking with them. அப்படியாக அதே மையமாக வைத்துக் கொண்டு அவங்க என்ன மோசே பிரமாணம் என்ன சொல்லுகிறது? எல்லாருமே எருசலேமுக்கு ஒரு வருஷத்துல 3 வாட்டி வரணும், வந்து அங்க வந்து அவர்கள் பண்டிகையை ஆசரிக்க வேண்டும் சொல்லுகிறார். Moses says that 3 times all of the people have to come to Jerusalem as the center point and have to celebrate 3 festivals. அங்கே வந்து டைத் எல்லாம் கொடுக்கணும். They have to come and give the tithe there in Jerusalem. அங்க டைத் கொடுக்க முடியல, அந்த காசு வேண்டிய செலவு எருசலேம்ல தான் பண்ணணும்னு சொல்றாங்க. They're saying that if they don't give the tithe, they have to come to Jerusalem and spend their money. அப்போ எருசலேம் பார்க்கும்போது செல்வ செழிப்பா கொழிக்க ஆரம்பிக்குது. Now you see Jerusalem, it is most richest country in the world. அவர்கள் எவ்வளவு அநியாயம் செய்கிறார்களோ அந்த அநியாயத்தை மறைக்கும்படியாக அங்க வந்து ஆராதனை செய்யும்படியாக பலி இடுறதும் எல்லாம் மோசே பிரமாணத்தை சரியாக செய்கிறோம் என்று சொல்லி அங்க காணப்படுறாங்க. More injustice is happening, but they show that they are fulfilling the Moses laws, and they sacrifice and they give offerings to the Lord just as an acting. அதனால தான்
அவர் என்ன சொல்றாரு பார்க்கும்போது, எல்லாவற்றையும் கவிழ்த்து போட்டுவிட்டு அது என்ன சொல்லுங்க, இப்படியாக இந்த எருசலேமும் இந்த ஆலயமும் இந்த எல்லாம் கவிழ்த்து அழிக்கப்படும் என்று அடையாளமாக காட்டுகிறார். As a symbol and sign, he shows he overturned the tables and he says that Jerusalem will be destroyed. அதற்கு முன்பாக என்ன ஆரம்பிச்சாரு, அந்த அத்தி மரத்துல போய் கனி தராத அத்தி மரத்தை சபித்தார். First, startingly, he went to the fig tree expecting fruit. It was not bearing any fruit. He cursed the fig tree and it withered. அப்படியாக கனி தரும் என்று, நல்ல ஒரு கனி தரும், உலகத்திற்கு ஒளியாக இருக்கும் என்று அமைக்கப்பட்ட ஆலயமானது கல்லர் குகையாக மாறிட்டதால இதை கவிழ்த்து போட்டு இப்படியாக இது அழிந்து போகும் என்று அடையாளமாக காட்டுகிறார். He is expecting a good fruit from the temple of God. That is why he goes inside, but he sees the den of robbers. That's why he overturned the tables, as he said that this Jerusalem will perish. அதனால தான் இத பார்த்துட்டு அங்க இருக்கிற அந்த கவுன்சில் இருக்காங்க இல்லையா, சீஃப் பிரீஸ்ட் இருக்காங்க, ஆசாரியர் இருக்காங்க, மூப்பர் இருக்காங்க, வேத இதெல்லாம் பார்த்துட்டு அவங்களுக்கு ரொம்ப கோபம் வருது. That is why the chief priest, the scribes and all these people, they are having a lot of anger on Jesus. ஏன்னா இவருக்கு யாரு இந்த அதிகாரம் கொடுத்தது, இவர் இப்படி கவிழ்த்து போறாரு, நாம தான் இங்க ஆட்சி செய்துட்டு இருக்கிறோம், நம்ம கைவசம் தானே எல்லாம் இருக்கு, இவர் என்ன வந்து கேட்கிறாரு அப்படின்னு சொல்லி பயங்கரமா கடுப்பாராங்க. They are questioning the authority of Jesus and saying, what is this? We are ruling over here, but this man is coming and asking a lot of questions and he's overturning everything. How come he can do that? And those people are very much angry over them. அப்படியாக இன்றைக்கு அந்த திங்கட்கிழமை அப்படியாக முடிகிறது. Now the Monday is completed now. அப்போ டியூஸ்டே அன்னைக்கு என்ன நடக்குதுன்னு பாப்போம். Let us see what happened in Tuesday. அப்போ டியூஸ்டே கூட பாக்கும்போது வேகமாக நம்ம பார்த்து முடிப்போம். டியூஸ்டே வரும் பொழுது அந்த இயேசு கிறிஸ்து சபித்த அந்த அத்தி மரம் அப்படியாக பட்டு போயிருந்தது. அதை பேதுரு பார்க்கிறார். Now on Tuesday when they are coming back, they see the cursed fig tree has been withered. Peter looks into it. அப்போ ஆலயத்துக்குள்ள போகும்பொழுது அவர் என்ன பண்றாரு, அநேகர் வந்து அவரை பல கொஸ்டின்ஸ் கேக்குறாங்க. When he goes into the temple, many people and come and question the authority of Jesus Christ. அவர் எல்லாவற்றுக்காகவும் சரியான பதிலை கொடுக்கிறார். He is giving a perfect answer to all the questions. அந்த பதிலை பார்த்து ஜனங்கள் எல்லாம் அவர் பக்கம் இவ்வளவு நல்ல பதில் சொல்றாருன்னு சொல்லி பாப்புலர் ஆனார் அவரு. Now Jesus Christ is becoming popular. He is answering all the questions and Jesus popularity is increasing. அதனால என்ன பண்றாங்க பாக்கும்போது, அப்படியாக அத்தோடு மட்டும் இல்லாமல் அடுத்து ஒன்று சொல்றாரு, எருசலேமானது இந்த ஆலயமானது ஒரு கல்லின் மேல் கல் இராதபடிக்கு அழிந்து போகும் என்று சொல்கிறார். Also he mentions that this Jerusalem will not have this Jerusalem temple will not have even a single stone and it will completely demolish and perish. So இதெல்லாம் முன்கூட்டியே அவர் சொல்ல ஆரம்பிக்கிறாரு, இந்த மாதிரி இந்த ஆலயம் முற்றுமையாக அழிக்கப்படும் என்று சொல்லி. He is always foreseeing and prophesying and saying that this temple will completely perish. ஏன் என்று சொல்லுங்கள். Why you know? அந்த ஆலயத்தை வைத்து தான் இவ்வளவு அக்கிரமங்களும் அநியாயங்களும் நடந்து கொண்டிருக்கிறது. Because of that temple only, so much of injustice and illlawlessness are happening in the temple. ஜனங்கள் அப்படியாக பாதிக்கப்பட்டு அவர்களுடைய பொருளாதாரம் சுரண்டப்படுகிறது, மத ரீதியாக எல்லாத்தையும் நியாயப்படுத்த ஆரம்பிக்கிறாங்க, மட்டுமில்லாமல் பொலிட்டிக்கலி அவங்க அப்ரஸ் பண்ணப்படுறாங்க. See, all the people, poor people are oppressed. Economically, they have become downtrodden. And also in the political manifestation, they are going as per their political laws. அதனால தேவன் என்ன செய்ய போறார், இந்த எருசலேம் என்கிற ஆலயத்தை என்ன செய்ய போறாரு, அவர் அழிக்க போறாரு. Now, just because of this reason, Lord God is going to demolish this Jerusalem temple. இது கர்த்தர் இயேசு கிறிஸ்து முன்குறித்தே அவர் தீர்க்க தரிசனமாக என்னைக்கு சொல்றாரு, வியாழக்கிழமை அன்னைக்கு சொல்றாரு. Now, Jesus Christ is foreseeingly prophesying on Tuesday. அப்போ செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு என்ன சொல்றாரு, இந்த மாதிரி ஆலயமானது ஒரு கல்லின் மேல் ஒரு கல் இல்லாதபடிக்கு அழிந்து போகும் என்று மார்க் 13 அதிகாரத்தில் சொல்கிறார். In Mark chapter 13 he says that this temple will perish, not even a single stone would be there. இயேசு கிறிஸ்து சொன்னபடியாக அவர் மரித்த பிறகு அவர் கிட்டத்தட்ட 40 வருடங்களுக்கு அப்போ AD 70ல ஆலயம் முழுமையாக ரோமர் ராஜ்யத்தால் அழிக்கப்படுகிறது. After 40 years of death and crucifixion of Jesus Christ, in AD 70 the same temple became demolished and there was not even a single stone. இப்போ வரைக்கும் அந்த இடத்துல ஆலயம் இல்ல. Till now there is no temple of God. கிட்டத்தட்ட 2000 வருஷம் ஆயிருக்கு. Now it's more than 2000 years. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, தேவன் எப்படிப்பட்ட பயங்கரமுள்ள நியாய தீர்ப்பின் தேவன் என்று சொல்லி. You see how much justice God is, our God who brings forth judgment among people. அந்த ஆலயத்தை மையமா வச்சு அவ்வளவு அக்கிரமங்களும் அநியாயங்களும் ஒடுக்குதலும் நடந்த போது தேவனை அந்த ஆலயத்தை ரோமர் ராஜ்யத்தை கொண்டு அழித்து விட்டார். The temple, they were doing a lot of injustice and a lot of wrongdoings. Jesus Christ, in his wrath,
he demolished the temple because they were earning and doing all filthy things from that temple. அது மாத்திரமல்ல, இப்பொழுது கூட சபை என்று சொல்லி சபை மையமாக வச்சு இப்படிப்பட்ட காரியங்கள் நடக்கும் போது எருசலேம் ஆலயத்தை அழித்த அதே தேவன் சபைக்கும் கொடுப்பார். Same God, if the temple, or sorry, the churches right now, if they are oppressing people and if they are having no justice and if they are doing the same thing, the same kind of judgment will be given about the church. அப்படியாக இந்த புதன்கிழமைக்குள்ள கடந்து போவோம். Now let us go into Wednesday. அந்த புதன்கிழமை என்ன நடக்குதுன்னு பார்க்கும்போது அப்படியாக யூதாஸ் ஆனவன் என்ன பண்றாரு, அவரை காட்டி கொடுக்கும்படியாக கடந்து போறாரு. Now on Wednesday, Judas is going to betray Jesus அது Christ. 14 அதிகாரம் 1-2 வசனத்திலே இருக்கிறது. In chapter 14 verses 1 and 2 it is mentioned. அப்போ அந்த இடத்துல காட்டி கொடுக்கும்படியாக அவர் கடந்து போன பிறகு சஃபரிங் இல்ல அவர் என்ன பண்ண மன்னித்துக் கொள்ளுங்கள், அந்த 14:1-2 வசனத்துல அவர் இப்படிப்பட்ட ரிஃபார்ம்ஸ் எல்லாம் செய்ததுனால அந்த பிரதான ஆசாரியர்களும் வேதபாரர்களும் என்ன சொல்றாங்க, இப்ப இந்த பண்டிகைக்குள்ள அவனை கண்டுபிடிச்சு இயேசு கிறிஸ்து கொல்லணும் அப்படிங்கிறாங்க. Sorry, in 14th chapter, what they are deciding, the first 2 verses, before the Passover and the unleavened bread, we have to arrest Jesus Christ and we have to kill him, and they are planning. அப்போ அவ சொல்றாங்க, இல்ல இப்ப பண்டிகை நடக்குது, அதனால இப்ப பண்ண வேணாம்னு சொல்லிட்டு தருணத்தை பார்த்து வெயிட் பண்ணிட்டே இருக்காங்க. But they are saying not during the feast because the people may riot and a revolt will happen. They are waiting for the turn and time to arrest Jesus. கர்த்தர் இயேசு கிறிஸ்து எருசலேமுக்கு நேரா வரும் பொழுது சிசரா பிலிப்ல இருந்து கடந்து வருகிறார் கொஞ்சம் கொஞ்சமா. Now Jesus Christ is coming from Caesarea Philip and he is coming towards Jerusalem. அப்படி அவர் எருசலேமுக்கு உள்ள நுழைவதற்கு முன்பாக சிசரா பிலிப்ல இருந்து அவர் பயணத்தை தொடங்குறாரு. He is coming from Caesarea Philip and he is going towards Jerusalem. அப்படியே எருசலேமுக்குள்ள வந்து நுழைவதற்கு முன்பாக 3 முறை தான் கர்த்தராக தான் சிலுவையிலே அப்படியாக பரிசேயர்கள் சதுசேயர்கள் பிரதான ஆசாரியர்கள் மூப்பர்கள் மூலமாக பிடிபட்டு அப்படியாக சிலுவையிலே புறஜாதியில் ஒப்புக் கொடுக்கப்பட்டு சிலுவையிலே மரிப்பேன், மரித்து 3ஆம் நாள் உயிர்த்தெழுவேன் என்று 3 முறை சீஷர்களுக்கு சொல்லி Jesus Christ is telling his disciples 3 times when he is coming from Caesarea Philip to Jerusalem that I will be betrayed and I will be taken by the chief priests and everybody and I will die on the cross and I will resurrect. He is mentioning this 3 times but the disciples couldn't understand it. அந்த 3 முறை அவர் சொல்லும் பொழுது கூட பேதுருவும் சரி மற்ற 12 சீஷர்களும் சரி யாக்கோபு யோவானும் சரி எல்லாருமே மிகுந்த சுயநலமாக அவங்க செயல்படதா பண்றாங்களே ஒழிய இதோட அர்த்தத்தை புரிந்து கொள்ளவே இல்லை. See, all these people are having their own self only, thinking about their own selves only, and nobody is thinking about how Jesus is going to suffer. Even John, Peter, James, all the disciples, they are thinking selfishly about themselves only. அது மார்க் 8 அதிகாரத்துல இருக்கிறது, Mark chapter 8 it is that, Mark 9 chapter is mentioned. மார்க் 10 அதிகாரத்துல அவர் சொல்லி காணப்படுகிறது. It is mentioned in Mark 10 chapter also. ஒவ்வொரு இடத்திலும் அவர்கள் நான் இப்படியாக மரிப்பேன் என்று சொல்லியும் இப்படியாக பாடுபட போகிறேன் என்று சொல்லியும் சொல்லும் போது கூட அதை புரிந்து கொள்ளாமல் அவர்கள் செயல்பட்டு கொண்டிருக்கிறாங்க சீஷர்கள் எல்லாரும். All the disciples don't understand how Jesus is going to suffer and how he is going to be crucified. They are just doing as they please. உதாரணத்துக்கு பேதுரு என்ன பண்றார் பார்க்கும் பொழுது, ஐயோ இது உங்களுக்கு நடக்க கூடாது அப்படினு கடிந்து கொள்கிறார் இயேசு கிறிஸ்து கிட்ட பார்த்து. Now Peter is rebuking Jesus and saying, oh, this should not happen unto you. அப்படினு முதல் முறை அப்படியாக அவங்க சொல்றாரு. First time he is saying like that. இரண்டாவது முறை அவர் திருப்பி சொல்றாரு, இதே மாதிரிப்பா நான் பாடுகளுக்குள்ள போய் மரிக்க போறேன், உயிர் தெழுவேன், 3 நாள் கழிச்சு இவ்வளவு பாடு நடக்க போகுது காரியத்தை சொல்லும் பொழுது திருப்பி அதை கேட்டுட்டு கூட யார் இயேசு கிறிஸ்து போயிட போறாரு, நம்ம யார் அடுத்தது பெருசா இருக்கலாம்னு சொல்லிட்டு அந்த சீஷர்கள் 12 பேர் எல்லாம் சண்டை போடுறாங்க. Jesus is saying, I'm going to suffer, I'm going to crucify and I'm going to go. Now these people are thinking after Jesus Christ goes, who is going to be the head? They are just fighting among themselves. அதுல அவங்க இரண்டாவது வாட்டி புரிஞ்சுக்கல. Second time also they don't understand. மூணாவது வாட்டி அப்படியே வெளிப்படுத்துகிறார். Third time also he is mentioning that in the chapter. யாக்கோபு யோவான் வந்து அவங்க அம்மா கூட வந்து நீங்க ராஜ்யத்துல வரும்போது என் பையன் ஒரு பக்கத்துல அந்த ரைட் சைடுல லெஃப்ட் சைடுல உட்கார்ந்து திருப்பி அந்த அம்மா வந்து வேற கேக்குது. The mom is coming and asking third time when he is saying, my son John and James, they are supposed to be on the right and left when you come in your kingdom. She's asking this question. இதனால மத்த சீஷர்கள் அவங்களை பார்த்து ஒரே பொறாமைப்பட்டு இவங்களை மட்டும் பெரிய இடமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரே முணுமுணுக்குறாங்க. These people are murmuring, stating with jealousy, why for these people he is going to give that place? அப்படியாக இயேசு சொல்றாரு, இது எனக்கு அடுத்தது காரியம் அல்லப்பா, என்னுடைய பாத்திரத்தை நீ பருக முடியுமா, என்னுடைய நேரத்துக்குள்ளாக நீ வர முடியுமா, அப்படி வந்தா கூட வலது பக்கம் இடது பக்கம் யார் இருக்குன்னு என் பிதா தான் தீர்மானிப்பார் என்று சொல்கிறார். Can you drink my cup? Can you go through the suffering I am doing too? I am not the one who is deciding, but only my Father decides who will be on the right and the left. Jesus says to them. இவங்க எல்லாரும் கூட சில சகோதரிகளும் கடந்து வராங்க. Many sisters
are also coming along with them. அது போல வேதம் சொல்லுறாரு இயேசு சிலுவையில மரித்த போது அவர் தூரத்திலிருந்து கலிலேயாவிலிருந்து அவரோடு கூட தொடர்ந்து வந்து நடந்து வந்த அநேக ஸ்திரீகளும் மரியாளும் மார்த்தாளும் இயேசுவோட தாயும் நின்று பார்த்து கொண்டிருந்ததாக நம்ம வேதத்திலே காணப்படுகிறது. You can see the scriptures that many people came with Jesus, many women came from with Jesus Christ, and they were standing afar off and looking at Jesus when he was crucified on the cross. ஆனா அவளோடு வந்த ஒரு ஸ்திரீ இருக்காங்க, அவங்க பேர் மரியாள். A lady which came with him is a lady called Mary. அந்த மரியாள் பார்க்கும் பொழுது யாருடைய சகோதரி என்று பார்க்கும்போது லாசருடைய சகோதரி, மார்த்தாளோட சகோதரியாக இருக்காங்க. அவங்க என்ன பண்றாங்க? Mary, the sister of Martha and Lazarus, what she is doing? அந்த புதன்கிழமை அன்னைக்கு அவர் பெரிய ஒரு நலதள தைலம் மிகுந்த வெளியேறப்பட்ட நலதள தைலத்தை உடைச்சி அதை வந்து கர்த்தரா இயேசு கிறிஸ்து சிரசின் மேல ஊற்றி அவரை அபிஷேகிக்கிறாங்க. A costly ointment. She is putting on Jesus Christ's head and she's anointing himself with the costliest ointment. அப்போ எல்லாம் சொல்றாங்க, ஏப்பா இப்படி இவ்வளவு விலை உயர்ந்த பாத்திரத்துல கொண்டு இயேசு கிறிஸ்து போட்டுறீங்க, அதை வச்சிருந்தா வித்தா கூட தரித்திரர் கொடுக்கலாம்னு சொல்லிட்டு யூதாஸ் கரியோத்து சொல்றான். Judas is saying, why you are spending so much of money and you are wasting it? If you could have really sold it, you can have given it to the poor people, said Judas. ஆனா இயேசு கிறிஸ்து என்ன சொல்றாரு பாருங்க, 14 அதிகாரத்துல 8வது வசனத்துல, அவள் தன்னால் இயன்றதை செய்தால் நான் அடக்கம் பண்ணப்படுவதற்கு எத்தனமாக என் சரீரத்தில் தைலத்தை பூசி முந்திக் கொண்டாள் என்று சொல்றார் இயேசு கிறிஸ்து. 14:8, Mark's Gospel chapter 14:8, Jesus said she did what she could. She poured perfume on my body beforehand to prepare for my burial. அப்படி என்ன அர்த்தம்? What is the meaning? இத்தனை முறை அவர்கள் சீஷர்களுக்கு திருப்பி நான் இப்படிப்பட்ட எனக்கு சம்பவிக்க போகிறது அப்படி சொல்லி அவர்கள் நம்பல, விசுவாசிக்கல, புரிந்து கொள்ள. ஆனா so many times Jesus told his disciples, I'm going to die, I'm going to be crucified, I'm going to resurrect, but none of the disciples understood. ஆனா இந்த சகோதரி மரியாள் அறிந்து கொண்டிருந்தார். But this sister Mary, she understood what Jesus was going to suffer. அவர் நம்பினாள். If you believe in him, அவர் விசுவாசித்து, அதனால அதுக்கு முன்பாகவே அவர் இப்படியாக மரிக்க போறதுக்கு முன்பாக அந்த நலதளத்தை கொண்டு அவர் அபிஷேகிக்கிறார். Before he is going to be crucified, she is anointing him with this perfume or an ointment. அதுக்கப்புறம் யூதாஸ் கரியோத்து அப்படியாக காட்டி கொடுக்கும்படியாக கடந்து போயிறார். அது வெனஸ்டே தான் நடக்குது. Wednesday, what is happening is Judas Iscariot betrayed Jesus with a kiss. இல்ல பிட்ரே இல்ல, அவர் காட்டி கொடுக்கும்படியாக இப்பதான் கடந்து போறார். Now he is going to betray Jesus Christ. 10வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். 14 அதிகாரம் 10வது வசனம். அப்பொழுது 12 ஒருவனாய் யூதாஸ் கரியோத்து என்பவன் அவரை பிரதான ஆசாரியருக்கு காட்டி கொடுக்கும்படி அவர்களிடத்துக்கு போனான். அவர்கள் அதை கேட்டு சந்தோஷப்பட்டு அவனுக்கு பணம் கொடுப்போம் என்று வாக்குத்தத்தம் பண்ணினார்கள். அவன் அவரை காட்டி கொடுப்பதற்கு தகுந்த சமயம் பார்த்து கொண்டிருந்தான். The Judas, I'm reading Mark's Gospel chapter 14 verse 10. The Judas Iscariot, one of the 12, went to the chief priest to betray Jesus to them. They were delighted to hear this and promised to give him money. So he watched for an opportunity to hand him over. அப்போ இப்போ என்ன ஆயிடுது? புதன்கிழமை அன்னைக்கு அவருடைய எல்லா உபத்திரமும், இயேசு கிறிஸ்து உபத்திரமும் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. Now all the tribulations and suffering of Jesus Christ started in Wednesday. அவர் இந்த யூதாஸ் கரியோத்து சமயத்தை பார்த்து கொண்டிருக்கிறான். அவர் என்ன சொல்றாரு, அங்க போய் அவன் முதல்ல நான் காட்டி கொடுக்கறேன்ட்டாங்க. அவங்க வாக்குத்தத்தம் கொடுக்குறாங்க, நீ காட்டி கொடுத்தா இவ்வளவு காசு கொடுப்பேன்றான்னு வாக்குத்தத்தம் கொடுத்துட்டாங்க. Now they give an oath to him that if you betray Jesus Christ, we will give you so much money. And now he is just waiting for an opportunity to hand Jesus over to them. அப்ப சமயம் கரெக்ட்டா வரணும், அதுக்கு சமயத்துக்கு வெயிட் பண்றாங்க. Now waiting for the time to come and he is waiting. இப்போ நமக்கு ஒரு கேள்வி வருது. Now we have a question. ஏன் திடீர்னு யூதாஸ் போய் காட்டி கொடுக்கணும்? Why Judas suddenly has to go and betray Jesus? ஆனா யோவான் சுவிசேஷத்துல பாக்கும்போது பிசாசு அவனுக்குள்ள வந்துட்டான், அதனால அவன் வந்து தியாலஜிக்கலா நடந்ததை அவர் சொல்றாரு. John is mentioning the theological fact that Satan entered Judas and he reacted. ஆனா உண்மையா என்ன காரணம், ஏன் என்ன விஷயம்? What is the actual fact? What had happened? What is it? அண்ணன் நம்ம பார்க்கும்போது நம்ம இதுல கொஞ்சம் மார்க்கு சுவிசேஷத்தை பார்க்கும்போது கொஞ்சம் புரிய ஆரம்பிக்குது. If you read Mark's Gospel, you can understand a little bit. அதாவது என்ன அர்த்தம் அப்படி என்றால், இப்போ இயேசு கிறிஸ்து என்ன பண்றாரு, நான் வயலன்ஸ்ல போயிட்டு இருக்காரு. இவ்வளவு கஷ்டம் நான் சொன்னேன் இல்லையா, Jesus Christ going in the non-violence. இவ்வளவு சுரண்டி கொண்டிருக்கிறாங்க, பொலிட்டிக்கலி அப்ரஸ் பண்றாங்க, மத ரீதியாக அவங்க நியாயப்படுத்துகிறார்கள், அதுக்கப்புறம் எக்கனாமிக்கலி அவங்கள ரொம்ப சுரண்டிட்டாங்க. இவங்க எதிராக என்ன பண்றாரு, அவரு ஒரு நான் வயலண்டா போயிட்டு இருக்காரு. ஒரு எதுவும் வயலண்டா எந்த மூவ் எடுக்கல. See, the poor people are oppressed. There is economic downtrodden and also political manifestation is happening. In all these things, Jesus Christ is not going into any violence, but
he is following the non-violence. So இதெல்லாம் சரிப்பட்டு வராது. Now this will not happen. இது நிஜமாவே அவங்க இயேசு கிறிஸ்து வந்து புடிச்சிட்டு போயிடுவாங்க, அப்ப நம்மளையும் புடிச்சிடுவாங்க, நாம எப்படி தப்பிக்கிறதுன்னு யோசிக்கிறோம். Now if they are going to catch Jesus Christ, definitely they will take him, and definitely during that period he will also be caught. So how to escape from this? Judas is thinking. உடனே என்ன பண்றாரு? Immediately what he is doing? அந்த லோக்கல் அட்மினிஸ்ட்ரேஷன்ல இருக்காங்க இல்லையா, அவங்க கிட்ட போயிடுறாரு. Now he is going to the local administration அந்த people. ஆசாரியர்கள், மூப்பர்கள், வேதபாரகர்கள் இருக்காங்க, அவங்க கிட்ட போய் To the chief priest, the leaders and the elders and the scribes, he is going there. நான் இயேசுவை காட்டி கொடுக்கிறேன்னு சொல்லி அவரு அவங்க பக்கம் நம்ம என்ன சொல்ற சரண்டர் ஆயிட்டாரு. Now he is going to those people and he is surrendering himself and he is saying that I will definitely betray Jesus. நான் உங்களுக்கு காட்டி கொடுக்கிறேன், என்ன விட்டுருங்கன்றாரு. He is saying that I will betray Jesus, but please leave me aside. நான் என்ன ஜெயில எல்லாம் போடுறாதீங்க. Don't put me in jail. அப்ப நான் காட்டி கொடுத்தா எனக்கு இவ்வளவு காசு கொடுப்பீங்களான்னு கேட்கிறான். He is also asking, if I'm going to betray Jesus, will you give me some money? இதுதான் உண்மையா யூதாஸ் காரியத்து நடந்துட்டு இருக்கு. This is what is happening in the life of Judas Iscariot. அதாவது மார்க் பார்க்கும்போது 12 ஒருவர் எல்லாத்துலயும் யூதாஸ் கிறிஸ்து சொல்லும்போது 12 ஒருத்தனா இருக்கிறவன் இவ்வளவு அந்யோன்யமா இயேசு கிறிஸ்து இருந்தவன் இப்படியாக சுயநலமாக அவரை காட்டி கொடுத்தார் என்பதை மார்க் சுவிசேஷம் தெளிவாக உணர்த்துகிறது. Mark's gospel only mentions 1 out of 12 mentioning that he was a so close associate disciple of Jesus Christ, he will betray Jesus. That is why he mentions him as one among the 12. இப்போ நம்ம கடைசியாக Thursday அன்னைக்கு வர போறோம். Now we are going to Thursday. அது மார்க் 14 அதிகாரம் 12 ல இருந்து 72 வசனம் வரைக்கும் இருக்கு. It is written in Mark's Gospel chapter 14 verses 12 to 72. அப்ப இந்த இடத்துல நம்ம எப்படி முடிச்சோம்? அவன் சமயம் பார்த்துட்டே இருக்கான். யாரு? யூதாஸ் காரியத்தை அவர் காட்டி கொடுக்கிறது சமயம் பார்க்கறான். Now Judas Iscariot is waiting for an opportunity to hand over Jesus Christ. So இப்போ பஸ்கா பண்டிகை ஆசரிக்க வேண்டும். அந்த பஸ்கா பண்டிகை ஆசரிக்கிற இடம் யாருக்கு தெரியக்கூடாது? யூதாஸ்க்கு தெரியக்கூடாது. Now they have to celebrate the Passover and the feast of the unleavened bread, but this place should not be known to Judas. ஏன்னா அது அந்த பஸ்காவை ஆசரிப்பதுக்கு அவன் தடை செய்யக்கூடாது. அந்த கடைசி பஸ்காவை கர்த்தர் இயேசு கிறிஸ்து ஆசரிக்க போகிறார். பல காரியத்தை அன்னைக்கு செய்ய போறார். Jesus Christ is going to celebrate the last Passover and he is going to do many things. He should not come and obstruct it. சபை என்கிற புதிய உடன்படிக்கையும் சபைக்குரிய காரியத்தையும் எல்லாவற்றையும் வெளிப்படுத்த போகிறார். Now he is going to say about the new covenant of the church, and what about the churches he is going to mention. அதனால என்ன பண்றாரு பார்க்கும் பொழுது what is doing now? சீஷர்கள் வந்து எங்க ஆயத்தப்படுத்துன்னு கேக்குறாங்க. இன்னைக்கு அது வியாழக்கிழமை. Thursday they are asking when we can prepare for the Passover. அப்ப அவர் என்ன சொல்றாரு? நீங்க உள்ள போங்க, ஒருத்த தண்ணி கூட கொண்டு போவாரு, அவர்ட்ட கேளுங்க, அவர் ஒரு இடத்தை சொல்வாரு, அப்படி சொல்றாரு. He is mentioning you go inside, a man will be carrying a pot and he will say where it is and then you can know the place. So இப்ப யூதாஸ் காரியத்துக்கு இடம் தெரியாது. Now Judas Iscariot doesn't know where they are going to celebrate the Passover. அவங்க உள்ள போறாங்க, ஒரு ஆள் கொண்டு போறாரு, அங்க போய் பார்த்தா ஒரு மேல அறை விட்டு காமிக்கிறாங்க, அங்க எல்லாத்தையும் ஆயத்தப்படுத்திட்டார். Now they are going, as Jesus said, he's showing the upper room. They are going inside the room and they are preparing for the Passover feast. So அப்ப எல்லாம் ஆயத்தப்படுத்துறாங்க. ஆயத்தப்படுத்துறவனே சாயங்கால டயத்துல என்ன வராங்க? இவர் கிளம்பி வராங்க. இவங்க எல்லாம் கிளம்பி வராங்க. Now after finishing the Passover feast, celebrating it, in the evening they are coming back. இப்ப இல்ல ஆசரிக்கும்படியாக ஈவினிங் தான் ஆசரிப்பாங்க பாஸ்ஓவர். Only in the evening they will celebrate this Passover feast. இப்போ 12 சீஷர்களும் இயேசுவும் அந்த இடத்துக்கு வந்துட்டாங்க. Now the 11 disciples and Jesus, they have come to that place. 12 disciples. 12 disciples and Jesus, they come to that place. So இப்போ இந்த இடத்துல வந்தவனே ஆசரிக்கிறாங்க. என்ன புது இடம், இப்ப போய் காட்டி கொடுக்க முடியாது. என்ன முன்னாடி சொல்லி இருந்தா வந்து பிடிச்சிருப்பாங்க. புதுசா இருக்கு, அவனால ஒண்ணும் பண்ண முடியல. Judas Iscariot does not know this place because it's a new place, so he cannot inform those people, the leaders of law and all the chief priests, so he cannot now betray Jesus in the upper room. So இந்த இடத்துல அவங்க அந்த பஸ்கா பண்டிகை ஆசரிக்கிறார்கள். Now here they celebrate the Passover feast. அந்த பஸ்கா பண்டிகை ஆசரிக்கும் போது 4 கப் அதுல திராட்சை ரசம் வச்சிருப்பாங்க. When you celebrate the Passover feast, there will be 4 cups for the wine. அதுல மட்டுமல்லாமல் பார்க்கும் பொழுது அந்த யார் தலைவரோ அவர் வந்து நடுவுல ஒரு உட்கார்ந்து இருப்பார். அவர் தான் எல்லாத்தையும் டிஸ்ட்ரிபியூட் பண்ணுவார். Only the head will distribute all the food. அப்ப குடும்பத்துல பார்க்கும்போது அப்பா செய்வாங்க. இப்ப இந்த இடத்துல அப்பா ஸ்தானத்துல இயேசு கிறிஸ்து செய்வார். Only the family, the head of the family, the father will do it. Now Jesus Christ being the head, he is doing it here. அவங்க ஆரம்பிக்கும் போது ஒரு blessing ஆரம்பிச்சிட்டு ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவாங்க? ஒரு கப் வைன் குடிப்பாங்க. Yeah, they will drink first as a blessing wine. அதுக்கப்புறம் nextly அது வந்து ஒரு வாட்டி செய்யும் போது யாத்திராகமம் 6 அதிகாரம் 6-7 வசனத்துல சொல்லப்பட்ட காரியத்தை சொல்லி தான் இந்த சம்பவத்தை நடத்துவாங்க. whatever is mentioned in Exodus chapter 6,
verses 6 and 7, and they will do it. நான் உன்னை விடுவிப்பேன் என்று சொல்லிட்டு முதல்ல அந்த திராட்சை ரசத்தை குடிப்பாங்க. First they will drink. Already we have meditated in the previous messages the same thing. We are just going to highlight it, and I will definitely bless you, and they will drink it. அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்கன்னு பார்க்கும்போது அந்த அன்லிவன் பிரெட், அதாவது புளிப்பில்லாத அப்பம் இருக்கும், அதுக்கப்புறம் அந்த கசப்பான கீரை இருக்கும். Then they will have the unleavened bread. And then they will have the bitter herbs. அதுக்கப்புறம் வந்து சில ஃப்ரூட்ஸ் எல்லாம் வேக வச்ச ஃப்ரூட்ஸா இருக்கும். Some boiled fruits will be there. ரோஸ்ட் பண்ண அந்த கறி lamb இருக்கும். The lamb which is roasted will be there. இது எல்லாம் எதை குறிக்கிறது? கர்த்தர் இயேசு கிறிஸ்து சிலுவையில மரிக்கிறதை மட்டுமல்லாமல் அதாமா பஸ்கா ஆசரிக்கும் பொழுது அவர்கள் எப்படிப்பட்ட பாடுகளுக்குள்ள கடந்து போனாங்க என்பது அந்த கசப்பான கீரையையும், அப்படியாக வேகமா கிளம்பி வந்ததுனால அந்த புளிப்பில்லாத அப்பத்தை அவர் கொண்டு வந்ததும், கஷ்டப்பட்டு அவர்கள் அந்த விவசாயம் செய்து சாப்பிட்டதுனால அந்த வேக வைக்கப்பட்ட அந்த பழங்களை திங்கிற காரியத்தை வெளிப்படுத்துகிறது. See how they went through the trouble, the bitter herbs, and how they went through from the Egypt. All these they were as a remembrance. They will do this. அப்போ அதை செஞ்சு முடிச்ச பிறகு அடுத்தது என்ன பண்ணுவாங்க? அடுத்த கப் இதை டிஸ்ட்ரிபியூட் பண்ண ஆரம்பிப்பாங்க. எல்லா ஃபுட் ஃபர்ஸ்ட் டிஸ்ட்ரிபியூட் பண்ணிடுவாங்க. பண்ணிட்டு திருப்பி இன்னொரு கப் கிரேப் ஜூஸ் குடிப்பாங்க. Afterwards they will distribute this food and they will drink the next grape. அது குடிக்கும்போது திருப்பி நான் உன்னை அடிமைத்தனத்திலிருந்து விடுவிப்பேன் என்று சொல்லி யாத்திராகமத்தில் இருக்கிற 6ஆம் வசனத்தை திருப்பி சொல்லுவாங்க. Once again they will say, I have relieved you from bondage, and they will drink the cup. அதுக்கப்புறம் சங்கீதம் 113 114 பாடுவாங்க. Then they will sing Psalms 113 and 114. அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்க? அந்த பிட்டு குடுக்க ஆரம்பிப்பாரு. பிட்டு கொடுத்து அந்த யார் அந்த Then they will break the bread and they will celebrate it. அவங்க அப்படியே பிட்டு ஒவ்வொருத்தருக்கும் பிதாவானவர் தான் பிட்டு எல்லாருக்கும் அப்பா தான் தலைமை. The father will just distribute it. அதுக்கப்புறம் அவர்கள் சாப்பிட்டு முடிச்ச பிறகு மூன்றாவது அந்த கப்ல இருக்கிற அந்த திராட்சை ரசத்தை குடிப்பாங்க. Thirdly they will drink the cup which is filled with wine. எல்லாத்தையும் சாப்பிட்டு முடிச்ச பிறகு அந்த மூன்றாவது கப்ல இருக்க ட்ரிங்க்ஸை குடிப்பாங்க. Afterwards they will drink the third cup. அதுக்கப்புறம் சங்கீதம் 115 ல இருந்து 118 திருப்பி பாடுவாங்க. They will sing Psalms 115 to 118. கடைசியாக நாலாவது கப்ல இருக்கிற அந்த கிரேப் ஜூஸ் தான் கடைசியா குடிப்பாங்க. The fourth grape juice, which is the fourth cup, they will drink it. உங்களை எனக்கு ஜனங்களாக சேர்த்துக்கொண்டு உங்களை தேவனாய் இருப்பேன் என்று சொல்லி யாத்திராகமம் 6ஆம் அதிகாரத்துல 7வது வசனத்தை சொல்லுவாங்க. They will mention Exodus chapter 6 verses 7 that we have committed you as our God and we will be with you. அது சொல்லி முடிச்ச பிறகு அவர்கள் என்ன பண்ணுவாங்க? அந்த பண்டிகை அது முடிஞ்சிரும். Afterwards the festival will be completed. ஆனா நம்ம அந்த மார்க் 16:25 வசனத்தை பார்க்கும்போது இது எல்லாமே செய்து கொண்டு வந்த இயேசு கிறிஸ்து 4வது கப்ல இருக்கிற அந்த திராட்சை ரசத்தை அருந்தாமல் அப்படியாக வைத்துவிட்டு நம்ம திருப்படியாக ராஜ்யம் வரும், அப்போ நான் உங்களோட கூட இதை அருந்துவேன் என்று சொல்லி முடிக்கிறாரு. What Jesus is saying, the fourth cup he is not drinking. He says that when I will drink the fourth cup, when my kingdom comes, I will drink that fourth cup. He says that. அப்படியாக இன்றைக்கு நம்ம பார்க்கும்போது அப்படியாக நாம now we have completed two topics today. அப்படியாக கடைசியாக நம்ம வெள்ளிக்கிழமைக்கு வருகிறோம். Now we are coming to the Friday. அந்த ஃப்ரைடேல என்ன நடக்குதுன்னு பார்க்கும்போது, அதாவது ரோமன் டைம்ல ஒரு ரோமன் டைம்ல 3 hours டிஃபரன்ஸ்ல தான் ரோமன் டைம் மென்ஷன் பண்ணுவாங்க. Always they will say the difference of the Roman hour in 3 types. அந்த அப்படியாக 3 மணி நேரத்துல நடந்த சம்பவங்கள் எல்லாவற்றையும் மார்க் 15 அதிகாரத்தில் இடம்பெற்றிருக்கு. In Mark 15th chapter, all these incidents which has happened has been mentioned. அப்ப வியாழக்கிழமை என்ன பண்றாங்க? அந்த பஸ்கா ஆசரித்து முடித்த உடனே அதாவது அவர் அந்த ஒலிவ மலைக்கு கடந்து போறாங்க பாடல் பாடிக்கிட்டு. அந்த ஒலிவ மலையில போய் இருக்கும்போது after they celebrate the Passover festival, they are going to the olives singing a psalm. அந்த கெத்செமனே தோட்டத்திலே அப்படியாக கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ஜெபிப்பதை நம்ம பார்க்க முடிகிறது. You can see that Jesus Christ prayed in the garden of Gethsemane. அந்த பிரேயர் முடிஞ்ச உடனே யூதாஸ் கரித்து அவரை காட்டி கொடுக்க வெளியே வருகிறான். Now Judas Iscariot wanted to betray Jesus Christ after the prayer Jesus coming out. அப்படியாக இயேசு கிறிஸ்துவை 600 சோல்ஜர்ஸ் வந்து அவர்களும் அந்த ஆசாரியர்களும் வேதபாரர்களும் அந்த சீஃப் பிரீஸ்ட் அந்த எல்டர்ஸ் அவங்க தான் திருப்பி வந்து அவர்களை அரெஸ்ட் பண்ணிட்டு போறாங்க. 600 people, the chief priest, the leaders and the elders, everybody come and arrest Jesus Christ. அப்படியாக மூன்றாவது தலைப்பிலே புனித வெள்ளி காலத்தில் என்ன நடந்தது என்று பார்ப்போம். Today we are going to see the third topic as the crucifixion of Jesus Christ. What happened on the Good Friday? We are going to close quickly. Thursday night ஒரு ட்ரையல் முடிச்சிடுறாங்க. Thursday night itself they finished the trial. அந்த ட்ரையல்ல பாக்கும்போது அவர் ஒண்ணுமே கண்டுபிடிக்க முடியல. There was no fault in Jesus Christ. ஆனா அவர் எப்படியாவது அவரை சிலுவையில தான் கொல்லணும் அப்படி என்று தீர்மானிக்கிறார்கள். They are deciding that they wanted to kill him on the cross, crucify him on the cross. அப்ப என்ன டிசைட் பண்றாங்க பாக்கும்போது அவங்க மத ரீதியாக அவர் ஒண்ணு பிடிக்க முடியாது. அதனால ரோமர் ராஜ்யத்துக்கு எதிராக செயல்பட்டார், அவர் யூதோட ராஜா என்று சொல்லி ஜனங்களை கிளர்ச்சிக்குள்ளாக நடத்தி தன்னை பெரிய ஆள் ஆக்கினார் என்று ஒரு திருச்சி கொண்டு போய் பிலாத்து கிட்ட சொல்றாங்க. Now religiously they cannot do anything with him,
But what they do politically, he revolted against the people and they go and misinterpret to Pontius Pilate and tell him. பாந்து பிலாத்து அவரை தப்பிக்க வைக்கும்படியாக 3-4 முறை அவர் ஹெல்ப் பண்ண பார்க்கறாரு. 3-4 times Pontius Pilate is trying to help Jesus Christ to be released. ஏன்னா அவர் எந்த தப்பு செய்யலன்னு பாந்து பிலாத்துக்கு நல்லா தெரியும். Pontius Pilate knew that he never did any wrong. ஆனா ஒண்ணே மட்டும் சொன்னா, நான் தேவனுடைய குமாரன் என்று சொல்லி நான் நிச்சயமாக மேகத்திலே வருவேன், நான் பிதாவுடைய வலது பக்கத்தில் அமர்ந்திருப்பேன் என்பதை வெளியரங்கமாக இயேசு கிறிஸ்து சொன்னார். But Jesus Christ said one thing. He said that I am the Son of Man, and when my kingdom comes, I will come explicitly on the clouds with my angels. அப்படியாக இவர்கள் அவர்கள் தப்பிக்க வைக்கும்படியாக இந்த நல்ல நாள்ல ஒரு திருடன் ஒருத்தர் நீங்க விடுதலை பண்ணலாம், இந்த உங்களுக்காக இயேசுவை நான் விடுதலை பண்ணட்டுமான்னு கேட்கிறாரு. He's asking, during this good day, I can release one of them, either this thief or Jesus Christ is asking a question to the people. ஆனா இவர் என்ன சொல்றாரு பாக்கும்போது, இல்ல எங்களுக்கு இயேசு கிறிஸ்து சிலுவை அறைங்க, பரபாஸ் வந்து விடுதலை பண்ணுங்க. They are saying, the people are saying, release Barabbas, the traitor, the revolter, but crucify Jesus Christ. The same people are saying. பரபாஸ் அப்படின்னா son of a father ன்னு அர்த்தம். What does Barabbas means? It is son of a father. அவன் ஒரு குற்றவாளி மகனுக்கு ஒரு அப்பாக்கு மகன். He is a son of a revolting person. ஆனா அவனை விடுதலை பண்ணிட்டு உண்மையான பரமபிதாவுடைய குமாரனாக இயேசு கிறிஸ்துவை சிலுவையில் அறையறாங்க. But they are releasing him who is a really traitor, but the Son of Man or Son of God who came to this earth, they are arresting him and they are crucifying him on the cross. அப்படியாக அவர் சிலுவையில் அறையும்படியாக ஒப்புக்கொடுக்கிறார் பிலாத்து. Pilate is giving him to be crucified on the cross. அவரை துப்புகிறார்கள், அவர்கள் குட்டுகிறார்கள், அவர் கண்களை மூடி அவர் யார் உன்னை துப்புறாங்க, யார் உன்னை குட்டுறாங்க, ஞான திருஷ்டியா சொல்லு. They spat at him, they beat him, they hit him, and they are closing his eyes and asking, with your memory come and tell who hit you, show it out. But all these things they rebuked against Jesus. அப்படியாக சிலுவையில் சிலுவைக்கு அறையும்படியாக ஒப்புக்கொடுத்த அவர் கெத்செமனே அப்படியாக அந்த the skull, the mountain of skull என்று சொல்லுகிற அந்த இடத்துல அவர் சிலுவையில் அறையப்படுகிறார். Now in the mountain of skull, Jesus Christ at Calvary, he is being crucified on the cross. அந்த சிலுவையில் மரணத்திலே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தன்னுடைய 7 வசனங்களை சொல்லி முடிக்கிறார். On the cross, Jesus Christ mentions all the 7 verses and he fulfills whatever he has been sent to the world and he finishes everything. அதுல அந்த 6வது வசனத்தை நாம் இன்னைக்கு தியானித்து முடிச்சோம். That is where we have meditated on the 6th verse today on the topic blessings of the cross, power of redemption for the world. அதாவது முடிந்தது என்று சொல்லி என்ன செய்தாரு? ஆவியை ஒப்புக்கொடுத்தார். He said that it is finished and he gave up his spirit. அப்படியே எதை முடித்தார் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து? What did Jesus Christ complete or finish on the cross? அவர் தேவனுடைய குமாரனாக வெளிப்பட்டார். He came as a son of man. அவர் தேவனுடைய குமாரனாக வெளிப்பட்டு உலகத்தின் பாவத்தை முதலாவது மன்னித்தார். First, he forgave the sins of the whole mankind. அது மார்க் 2:10 சொல்லி இருக்கிறது. It is mentioned in Mark's Gospel chapter 2:10. பூமியின் பாவங்களை மன்னிக்க மனுஷகுமாரனுக்கு அதிகாரம் உண்டு என்று சொன்னார். He says that son of man has the authority to forgive sins on earth. அது மாத்திரமல்லாமல் அடுத்து சஃபரிங் சன் ஆஃப் மேன் ஆகும் தன்னுடைய உலகத்தின் பாவத்தை சுமந்து அவர் மனுஷகுமாரனாக பாடுகளையும் அனுபவித்தார். As a suffering son of man, he came as a man and he went through all the sufferings in the world. அது மார்க் 10 அதிகாரம் 33 ல இருந்து 34 வசனங்கள் காணப்படுகிறது. This is mentioned in Mark 10:33-34. அந்த மார்க் 10 அதிகாரம் 33 ல இருந்து 34 வசனத்தில் சொல்லப்பட்ட அந்த சம்பவம் அப்படியாகவே ஒவ்வொன்றாக நீங்க 15 அதிகாரத்தில் சம்பவிப்பதை பார்க்க முடியும். Whatever is mentioned in Mark 10 chapter is mentioned in Mark's 15 chapter, so you can read it and find it out. அடுத்து கடைசியாக பார்க்கும் பொழுது you see lastly எதிர்காலத்திலே மனுஷகுமாரனாக மேகத்திலே வெளிப்படுவேன், பிதாவுடைய குமாரத்திலே வீற்றிருப்பேன் என்று சொல்லி தைரியமாக அந்த தன்னுடைய எதிராளிகளுக்கு எதிராகவே அறிக்கையிடுகிறார். He is giving a confession stating that I will come as a son of man explicitly on the earth. And he is telling them, and I'll rule this world. அது மார்க் 14 அதிகாரத்திலே 62வது வசனத்திலே காணப்படுகிறது. In Mark's Gospel chapter 14:62 it is mentioned. நாம் வாசிக்கலாம், அதற்கு இயேசு நான் அவர்தான் மனுஷகுமாரன் சர்வ வல்லவன் வலது பாரத்திலே வீற்றிருப்பதையும் வானத்தின் மேகத்தின் மேல் வருகிறதையும் நீங்கள் காண்பீர்கள் என்றார். I am, said Jesus, and you will see the Son of Man sitting at the right hand of the Mighty One and coming to the clouds of heaven. கர்த்தராகிய இந்த வசனத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஜனங்களே, dear beloved ones who are listening to this message, நாம தொடக்கத்தில இருந்து கடைசி வரை நான் சொல்லி முடித்திருக்கிறேன். From the beginning to the end we have mentioned. அதாவது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையில் மரித்தது உண்மைதான். It is true that Jesus Christ was crucified on the cross. தேவ குமாரனாக வந்து உலகத்தின் பாவத்தை மன்னித்தார்.
He came as a son of man and forgave the sins of the world. உலகத்தின் குமாரன் தேவ குமாரனாக வெளிப்பட்டு உலகத்தின் பாவத்தை சுமந்து சிலுவையிலே மிகுந்த பாடுகளுக்குள்ளாக கடந்து போனார். He went through a lot of tribulations and suffering as a son of man on the cross for the sins of the mankind. இப்பொழுது பிதாவுடைய வலதுபுறத்தில் நமக்காக பரிந்து பேசிக் He is கொண்டிருக்கிறார். seated and he is interceding with the Father on the right hand of the Father God. அதே மனுஷகுமாரன் எப்படியாக வெளிப்படுவார் என்று சொல்லுகிறார் பார்க்கும்போது How the Son of Man will be revealed, if you can see. மேகத்தின் மேல் கட்டாயமாக வருவேன் என்று சொல்றார். Definitely among the clouds I will come back, says Jesus அந்த Christ. வருகையில நாம் எடுத்துக்கொள்ளப்பட வேண்டும். You and I should be revealed, or you should be taken up in this coming. அதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும் என்றால் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்ள What we are supposed to do is accept Jesus Christ as a personal savior. அவர் முதல் வருகையில வந்த நோக்கத்தை அறிந்து அந்த நோக்கத்தின் பயனாக அவரை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்ளுங்கள். Why Jesus Christ came firstly as a man into this world, understand why he came and accept him as your savior. அதே ஏற்றுக்கொண்ட பிறகு அந்த தேவகுமாரனை எதிர்பார்த்து நாம் காத்திருக்கிறோம். If you accept him as the Son of Man, you will be expectantly waiting for his coming again. இந்த உலகத்திலே எவ்வளவு அநியாயம் அக்கிரமங்கள் நடக்கலாம். Maybe many of the injustice and lot of unruly things may happen in the world. பொலிட்டிக்கலி எவ்வளவு அக்கிரமத்தையும் அரசியல்வாதிகள் செய்யலாம். Politically, many of all the people can do it. ஆனா எப்படி எருசலேம் மையமாக வைத்து எல்லா அக்கிரமங்கள் நடந்த நேரத்துல தேவன் அந்த எருசலேம் ஆலயத்தை அழிச்சிட்டார். Keeping as Jerusalem as the center, so much of injustice was happening, but Jesus Christ demolished the Jerusalem temple. இதை நாம ஒரு எச்சரிக்கையாக எடுத்துக்கொள்வோம். You got to take it as a warning. உங்களுக்கு முன்பாக இப்படிப்பட்ட ஒரு அநீதிகள் நடக்கும்போது தேவன் கிட்ட போய் நீங்க சொல்லுங்க. If that kind of injustice is happening in your life, go to God and speak about it to him in prayers. தேவன் கட்டாயமாக நியாய தீர்ப்பை கொண்டு வருவார். God will definitely bring forth judgment to அதற்கு you. நீங்க செய்ய வேண்டியது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை சொந்தராக ஏற்றுக்கொண்டு For this you have to do, you have to accept Jesus Christ as your savior and wait for his coming. கர்த்தர் தாமே ஆசீர்வதிப்பார். May God bless you, and next month we will see the 7th verse. God bless you.